இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினால் உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பவுமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நாளுக்காய் நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவை தொடர்ந்து கர்த்தரை நடத்துகிற இந்த நெருக்கமான காலத்திலேயும் ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவன்கள் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே இந்த மாலை நேரத்திலே கூட ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு அன்பின் தேவ பிள்ளைகளும் உங்களை தாழ்த்தி உங்கள் வீடுகளிலே முழு மனதோடு கூட கணவன் மனைவி பிள்ளைகளாக ஒருமனப்பட்டவர்களாக கூடியிருங்கள். இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலே நீங்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த ஒருமனத்தியாளர்களை தேவனுக்கு சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நல்லவர், என்னால் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வீடுகளில் இருக்கிறவர்கள் உங்கள் தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். அதே போல ஊழியர்கள், அதே போல ஊழியக்காரர்கள், சபை மக்கள் ஊழியர்களுக்காக, ஊழியக்காரருக்காக ஒவ்வொரு ஜெபிக்கும்படியாக உங்களை தாழ்த்துங்கள். நாங்கள் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக காலையில் அதிகமான நேரம் ஜெபத்துக்காய் செலவழிக்கிறோம். 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சி இந்த காலையிலையும் ஒரு ஜெபத்தை நடந்து கொண்டு வருகிறது, லைவாக போகிறது. அதே போல இந்த மாலையிலும் 1 மணித்தியாலங்கள் லைவாக நேரடி ஒளிபரப்பாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாய், எங்களோட இணைந்து ஜெபிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதில் அநேகர் ஜெபிக்கிறார்கள், அநேகர் இதில் பலன் அடைகிறார்கள், அநேகர் இதில் பயன் பெறுகிறார்கள். ஆண்டவர் நிச்சயமாக இதை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதமான இந்த ஜெப நேரங்களை நீங்கள் புறம்பே தள்ளாதபடிக்கு அநேகருக்கு சொல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் கலந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களால் ஏற்படக்கூடியதாக நீங்கள் மாற்றிக் கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நெருக்கமான காலம், சபை கூடுதல் இல்லாத காலம், ஆனால் கர்த்தருடைய சத்தியம் ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி எங்கள் வீட்டிலே வந்து ஒழிக்கத்தக்கதாய் தேவன் மாற்றி அமைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேசத்தின் பாவங்கள் எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணுகிறதோடு நாமும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு குற்றங்கள், குறைகள் எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். காலை நேரத்திலே தேவனுடைய செய்தியை பார்த்தோம். கசப்பான எந்த காரியமும் தேவ சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பரலோக ராஜ்யத்திலே அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கசப்பான எண்ணங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அது பிசாசின் கிரிகை. எந்த கசப்பும் இருக்கக்கூடாது, யாரோடு கசப்பா இருக்கக்கூடாது, கசப்பான வைராக்கியம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பான ஒரு வேர் உங்களுக்குள் முளைத்து அநேகரை இடறுவதற்கு காரணமாக இருக்க வேணாம் என்று சொல்கிறார். எங்களுக்குள் ஏற்படுகிற கசப்பு அநேகருடைய ரட்சிப்பையும், அநேக ரட்சிக்கப்பட இருக்கிறதை இடறி போக பண்ணிவிடும். நாங்கள் அந்த கசப்பான எண்ணங்களை பலருக்கு பரப்புவதனால், பலருக்கு அது தீமை பற்றி பேசுவதனால், மற்றவர்களை குறை பேசுவதனால், மற்றவர்களை குற்றப்படுத்துவதனாலே இப்படி எங்களுடைய கசப்பை மற்றவர்கள் இருதயத்திலே போட்டு அவர்களை ஒரு கசப்பான இருதயத்துக்கு தூண்டிவிப்பது ஒரு பாவம். ஆகவே அது பாவம். பிசாசானவன் அங்கே யூதாசுடைய இருதயத்தை தூண்டிவித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களை கசப்பான, மற்றவர்களை பகைக்கும்படி தூண்டக்கூடாது. அது பாவமான காரியம். தயவு செய்து நாம் எல்லாரும் அறிக்கை பண்ணி, ஆண்டவருடைய குற்றங்களை மன்னியும், ஆண்டவரே என் மீறுதல்களை மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை பாடலாக நாங்கள் கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் நடத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் பாசத்தை இரக்கத்தை வெளிப்படுத்தி இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவை திரும்பமாக உம்முடைய சன்னிதானத்திலே கூடும்படியாக நீர் கொடுத்திருக்கிற நல்ல நேரங்களுக்காய், தருணங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அலட்சியங்களை மன்னித்து தகப்பனை மாதக்கணக்காய் இப்படியாய் விளக்காய் ஜெபம் செய்யும்படியாக நீர் எங்களை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி நீர் எங்களை நடத்துகிற அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும்
உம்முடைய சுத்த கிருபை என்கிறதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இது செய்ய முடியாத ஆண்டவரே. நீர் பலன் கொடுக்காவிட்டால் எங்களுக்கு செயல்பட முடியாத ஆண்டவரே. ஆகவே எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னியும். என்னுடைய சிந்தனை செயலினால் வார்த்தையினாலும் கர்த்தாவே எங்களுடைய சுபாவத்தினால் வந்த பாவங்கள் எல்லாம் கர்த்தர் தயவாய் மன்னித்து மறந்து ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துக்கும் இனி வரப்போகிற காலங்களுக்கும் ஆண்டவரே உம்மோடு பயணம் செய்ய அவர்கள் தடையாக இருக்காதபடிக்கு உம்முடைய ரத்தத்தினால் கழுவி நீர் சுத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேசத்துக்காக ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தாவே அது தேசத்திலே பலன் கொடுக்கத்தக்கதாக தகப்பனுடைய வாழ்க்கையில் கரைகளுக்கு தடையாக இருக்காதபடிக்கு எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. கடந்து வந்த பாதையில் எல்லா குற்றங்களை மன்னிப்பீராக. ஒவ்வொரு நாளும் பேசுகிற வார்த்தைகள், நீர் பண்ணுகிற உபதேசங்கள், நீர் கொடுக்கிற போதனைகள் ஆண்டவரே எங்களை சுத்தம் பண்ணும்படியாக நாள்தோறும் கொடுக்கிறீரப்பா. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலே பரிசுத்தமாகும்படி பேசுகிறேன், மாலைகளை வைராக்கியமாய் ஊழியம் செய்ய எழுப்புகிறேன். இப்படியாக எங்களோடு இடைப்படுகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தகப்பன் ஒரு பக்கம் பரிசுத்தம், இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக செயல்படுகிற பக்தி உள்ள வாழ்க்கை, இப்படியாக எங்களை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு எங்களுடைய பரிசுத்தம் கூடுகிறதோ அந்த அளவுக்கு நீர் வந்து செயல்படுவீர் ஆண்டவரே. எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து வீடுகள் தோறும் பரிசுத்தமாக்கி, வீடுகள் தனிப்பட்ட நபர்களை பரிசுத்தமாக்கி உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல தேசத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகள், பாவங்கள், அக்கிரமங்கள், உம்மை துக்கப்படுத்தும்படியாக, உம்மை கோபமூட்டும்படியாக இருக்கிற எல்லா விக்கிர தோப்புகள் ஆண்டவரே, பாரம்பரியமான காரியங்கள், ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே, குட்டி போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு பெருகி கிடக்கிற தேசத்திலே, பாவ வேஷத்தின விபச்சாரங்கள் பெருகி போன தேசத்திலே, விக்கிர ஆராதனைகள் பெருகி போன தேசத்திலே, அப்பா நீர் தயவாக எங்கள் தேசத்தை மன்னித்து அவைகளை முற்றிலுமாய் நீக்கி எங்கள் தேசத்துக்கு நீர் ஒரு எழுப்புதலை தர வேண்டும். இலங்கைக்கு ஒரு எழுப்புதலை தர வேண்டும் ஆண்டவரே. இலங்கை தேசத்துக்கு 2 கோடிக்கு மேல் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சபைகள் எழுப்புதல் அடைய வேண்டும். ஊழியர்கள் வல்லமையாக எழுப்ப வேண்டும். இந்த கோடிக்கணக்கான மக்களை சந்திக்கிற ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். தகப்பனே, தேசம் முழுது எழுப்புவீராக. எல்லா சபைகளை எழுப்புவீராக. உண்மையானவர்கள் வைராக்கியமானவர்கள் கொண்டு எழும்பி ஆண்டவருக்காய் கிரியை நடப்பிக்கக்கூடியவர்கள் மாற்றுவீராக. கர்த்தருடைய வருகைக்கு உடைய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படி இலங்கை தேசத்திலே உடைய எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியின் அக்கினியை ஊற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. தகப்பனே, இலங்கை பரிசுத்தமாக்கும். இலங்கையில் கரை திரைகளை மன்னிப்பீராக. அராஜகங்கள், அக்கிரமங்களை மன்னிப்பீராக. துணிகரமான பாவங்களை மன்னிப்பீராக. தேவனை தேட விடாது இருக்கிற சாத்தானுடைய தந்திரம் உடைக்கப்படுவதாக. உடைய சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவர் மாற்றத்தை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்வீராக. எங்கள் தேசத்துக்கு தயவு பண்ணுவீராக ஆண்டவரே. கிருபையாய் நடத்தும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெப நேரத்தில் ஆவியானவர் மத்தியில் வந்து அசைவாடி எங்களை பலப்படுத்தி அநேகருடைய கண்ணீரை துடைத்து ஆற்றி தேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சேர்ந்து ஆராதனை செய்வோம். கர்த்தர் கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். நாங்கள் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, உனக்கு உண்டு, பயந்திடாதே. உனக்கு உண்டு, பயந்திடாதே. பழைய முறையில் நீ
அவர் உயிரோடு எழுந்த தேவன், அவர் உயிரோடு எழுந்த தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவரை நாங்கள் ஆராதனை செய்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரை உண்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஜீவனின் அதிபதி இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கும்படியாக அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. உயிரை எழுப்பது கொடுப்பது அந்த தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே கூட நீங்கள் சோர்ந்து பலவீனமான நிலைமையில் இருந்தாலும் உங்களை உயிர்ப்பித்து நடத்தை நாண்ட உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார். சேர்ந்து ஆராதனை செய்வோமா? உயிரோடு எழுந்தவரை உண்மை ஆராதனை செய்கிறோம்.
Sudah tulis suara
பலன் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துதிகளுக்கு மத்தியிலே வாசம் அணுகிற தேவன். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், கர்த்தர் துதிக்கும்படி அழைத்திருக்கிறார் தேவ ஜனங்களை. நம்மை தேவன் யூதா என்று சொல்லி கர்த்தர் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் என்கிற தேவன், துதிக்க பிறந்தவர் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இது முதல் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர் வைத்தார். ஆண்டவர் நேற்றைய தினத்திலே கூட மாலை ஜெபத்திலே எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நம்பிக்கையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி எதிர்கால வாழ்க்கையில் ஒரு திடகாத்திரத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்திலே கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒருவர் யாராவது ஒரு ஜெபம் பண்ணும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா இடங்களுக்கும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதலின் தேவன் தேசத்தில் இந்த நெருக்கமான காலங்களை மாற்றி இனி வரப்போகிற நாட்களிலே சபைகள் திறக்கப்பட்டு தேவன் வாசலை திறந்து அங்கங்கே எல்லா இடங்களும் பட்டணங்கள் கிராமங்கள் சகல எல்லா மூலை முடுக்குகளை இளைஞருக்கு சிறிய இடங்கள் கூட விடப்படாதபடி எல்லா இடங்களும் ஒரு பலத்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லா இடத்திலும் உண்டாகத்தக்கதாய் தேவன் ஒரு எழுப்புதலை தேசத்திலே தர வேண்டும். அதுக்கு தடை பண்ணி கொண்டு எல்லா பொல்லாத ஆவிகளும் மனுஷனுடைய வல்லமைகளும் சதி மோசங்களும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இலங்கையில் கர்த்தரை ஊழியர்கள் சபைகள் ஒரு எழுப்புதலை அடைய வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தகப்பனே, நம் மாலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மறுபடியுமாக தகப்பனே சுவாமி உடைய சமூகத்தில் ஆண்டவரே, தகப்பனே தேசத்துக்காக தகப்பனே திறப்பிலே நிற்கும்படி ஜெபிக்கும்படி கர்த்தாவே எங்களை அழைத்தமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, விசேஷமாய் தகப்பனே ராஜா, எங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவரை தகப்பனே உடைய எழுப்புதலுக்காக தகப்பனே உங்க பாதப்படியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஆண்டவரே, இலங்கை தேசம் எங்கும் கர்த்தாவே அப்பா தகப்பனே வரப்போகிற நாட்களிலே ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும் ஆவியானவரே. அப்பா எங்க தேசம் தகப்பனே சுவாமி ஆவியானவரே தகப்பனே ஒரு எல்லா தகப்பனே எங்க தேசம் முழுவது தகப்பனே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படிக்கு தகப்பனே இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே தகப்பனே சுவாமி, தேசத்தில் இருக்கிற அப்பா தகப்பனே சுவாமி எல்லா சபைகளும் ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுபட்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆவியானவரே தகப்பனே, தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் எழுபட்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. நீங்க அழைக்கப்பட்ட எல்லா ஊழியர்களை கர்த்தாவே தகப்பனே சுவாமி இந்த தேசத்துல எழுப்புங்க ஆவியானவரே. இலங்கை தேசம் எங்கும் ஆண்டவரே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 9 மாகாணம் 25 மாவட்டங்களிலும் தகப்பனே ஒரு எழுப்புதத்தை பற்றி எரியற்றும் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தகப்பனே குடும்பங்கள் தோறும் தகப்பனே அப்பா ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆவியானவரே சுவாமி. அப்பா இது கடைசி காலமா இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது சுவாமி. ஆகவே தகப்பனே எங்கள் தேசத்துல ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி எங்க தேசத்துக்கு அனுப்புங்க ஆவியானவரே. அப்பா அக்கினியை அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா தகப்பனே சுவாமி தேசத்துக்கு தகப்பனே சுவாமி எழுப்புதலுக்கு ஆண்டவரே தகப்பனே விரோதமாய் தகப்பனே கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே சுவாமி. இதோ உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் இந்த தேசத்தில் செயல்படுகிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் வான மண்டலத்தின் கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகள் எசபேலின் ஆவிகள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் ஆவிகள் ஆண்டவரே பிள்ளை சூனியம் மாந்திரிகம் செய்வினைகள் கொடிவினைகள் அப்பா ஆண்டவரே கொலை வெறியின் ஆவிகள் தகப்பனே சுவாமி அப்பா வைராக்கியத்தின் ஆவிகள் ஆண்டவரே தகப்பனே வேசித்தனத்தின் ஆவிகள் விக்கிரக ஆராதனைகள் இவைகளை எல்லாம் கர்த்தாவே எங்க தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே சுவாமி தேசம் எங்கும் கர்த்தாவே என் தேவனுடைய நாமம் தகப்பனே மகிமையாக இறங்கட்டும் தகப்பனே சுவாமி. ஒவ்வொருவரும் கர்த்தரை காண வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஒவ்வொருவரும் தேவனை அறிய வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. அப்பா தகப்பனே உம்மை அறிய விடாத படிக்க தகப்பனே சத்துரு தகப்பனே சுவாமி ஜனங்களை வஞ்சித்து அவர்களை கண்களை குருட்டாக்கி தகப்பனே இருதயங்களை
கடினப்படுத்தி வைத்திருக்கிறாப்பா. அந்த கடினமான இருதயங்கள் உடைக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே சுவாமி, எங்கள் தேசத்தில் இருக்கிற 2 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லாரும் உம்மை அறியணும் பரிசுத்தமுள்ள பிதாவே. உம்மை காண வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. உம்முடைய ரட்சிப்பை காண வேண்டும் ஆவியானவரே. உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஒவ்வொரு மத்தியிலே என் தேவன் ஆண்டவரை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் தகப்பனே சுவாமி, எல்லா பாவங்கள் தகப்பனே சுவாமி மன்னிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே பாவ உணர்வு அடையும்படிக்கு என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தோடு கர்த்தர் பேசுங்க ஆவியானவரே. அப்பா பாவம் செய்ய அப்பா விரைந்தோடுகிற கால்களை கட்டாவே என் தேவ தகப்பனே சுவாமி அப்பா நீங்க நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே சுவாமி, பாவத்தின் கிரிகைகள் எல்லாம் தேசத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. என் தேவனுக்கு விரோதமாய் தகப்பனே எழுப்பி கிரிகை செய்கிற பொல்லாத ஆவி, சத்துருவின் கிரிகைகள் ஆண்டவரே, சத்துருவின் தந்திரங்கள், நாச மோசங்கள் இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை அறிய வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆண்டவரே ஒருவர் கூட தகப்பனே சுவாமி உம்மை அறியாதபடிக்கு வாழக்கூடாது ஐயா. இந்த 2 கோடி ஜனங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை அறிய வேண்டும், உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. என் கர்த்தர் மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தகப்பனே சுவாமி சபைகள் எல்லாம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஊழியர்கள் எல்லாம் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஒருத்தர் கூட ஆவியானவரே சோர்ந்து போகாதபடிக்கு, முடங்கி கிடக்காதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. யூதாவே நீ எழுந்து துதி என்று சொல்ல போது கர்த்தாவே. அப்பா தகப்பனே ஒவ்வொருவரும் யூதாவை போல எழுந்து துதிக்கட்டும் ஆண்டவரே. தேசத்துக்காக திறப்பிலே நிற்கட்டும், ஆத்தும பாதங்களுக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்கிற தகப்பனே அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களை தகப்பனே இதோ உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாட்களில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மாறணும் சுவாமி ஆண்டவரே. போராட்டங்கள் நீங்கணும் ஆண்டவரே. சபைகளுக்குள் அப்பா தகப்பனே விசுவாச தந்திரமாய் தகப்பனே ஊழியர்களை வஞ்சித்து பரிசுத்தமுள்ள பிதாவே சபைகளை தகப்பனே கெடுக்க நினைக்கிறாப்பா, சபைகளை அழிக்க நினைக்கிற ஆண்டவரே. சபைகளுக்குள் வேற்றுமை கொண்டு வருகிறாப்பா, சபைகளுக்குள் பெருமை நாவியை கொண்டு வருகிற ஆண்டவரே. சபைகளுக்குள் தகப்பனே சுவாமி போராட்டங்களை கொண்டு வருகிறாப்பா ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் மத்தியில பெருமையை கொண்டு வருகிற ஆண்டவரே. அதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. என் தேவனுக்கு மாத்திரமே ஒவ்வொரு ஊழியர் செய்யட்டும் ஐயா. உண்மை மாத்திரம் நினைக்கட்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. என் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேசம் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பனை குடும்பங்களை எழுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே சுவாமி இதோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் கட்டாவே எழும்பட்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. வீடுகளிலே ஜெப சத்தங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஜெப சத்தங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற சேனைகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற தெபோராக்களை எழுப்புங்க ஆண்டவரே. இரவு பகல் எல்லாம் கண்விழித்து ஜெபிக்கிற தெபோராக்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. இந்த தேசத்தில் அப்பா உம்முடைய நாம மகிமையடைய ஆண்டவரே. உங்க நாம மகிமையடைய ஆண்டவரே. இயேசு என்கிற நாமம் எல்லா இடங்களிலும் கொடி கட்டி பறக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே எங்க தேசத்துல கட்டாவே இதோ தகப்பனே சுவாமி ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல அப்பா மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மத்தியிலே உம்முடைய ஆவி ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் வழி தப்பி தகப்பனே ஆண்டவரே சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல ஐயா அங்குமிங்கும் அடைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் மந்தையிலே சேர்த்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. அப்பா பிதாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேசத்தில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா சூழ்நிலைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா நெருக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே தகப்பனே பொருளாதார பிரச்சனைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சுவாமி எங்க தேசத்துக்கு ஒரு பஞ்சம் வர வேணும் ஆவியானவரே. அப்பா ஜனங்கள் எல்லாம் காக்கப்படணும், ஏழைகள் விசாரிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஏழைகள் விசாரிக்கப்படணும், விவசாய நிலங்கள் எல்லாம் பல்படுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே விவசாயிகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே விசாரிக்கப்படணும் பரிசுத்தமுள்ள பிதாவே. மலையக பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே மலையக பகுதியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மை அறிய வேண்டும் பரிசுத்தமுள்ள பிதாவே. அந்த மலையக பகுதிகளிலே உம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அங்கே உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா ஆண்டவரே தகப்பனே சுவாமி அறிக்கை பண்ணத்தக்கதாக ஆண்டவரே என் கர்த்தர் அப்பா தகப்பனே அந்த மலையக பகுதிகளிலே உம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கு ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும்
அடையட்டும் ஆண்டவரே. ராஜாக்களை தொடுங்க, பிரபுக்களை தொடுங்க ஆண்டவரே. ஜனாதிபதி, பிரதமர் ஆண்டவரே, அதே போல ஏழை உறுப்பினர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் பாவ உணர்வு அடையட்டும் ஆவியானவரே. அப்பா மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தேசம் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிகிற ஜனங்கள் எழும்பணும், உண்மை அறிகிற தலைவர்கள் தேசத்துல எழும்பணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்கிற தலைவர்கள் எழும்ப வேண்டும். பரிசுத்தம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை பொறுப்பெடுக்கப்பா, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற நாட்களிலே தகப்பனே சுவாமி ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் பற்றி எரியட்டும். எல்லா சபைகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்ய வேண்டும். பரிசுத்தம் உள்ள பிதாவே, என் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. என் தேவனுக்கு விரோதமா இந்த தேசத்தில் அப்பா தகப்பனை எழுப்புகிற எல்லா சத்துருவின் கோட்டைகளையும் அவருடைய ஆதிக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து இங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க அப்பா. தேசத்துல உடைய மகிமை இறங்கட்டும், என் ஆண்டோடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் உம்மை அறிய வேண்டும் சுவாமி. என் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இங்க தேசத்தை பாதுகாத்து வழி நடத்தும்படிக்கு ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா உங்களுக்கு மாத்திரமே செலுத்தி ஆண்டவரே எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்தி உங்கள் நாமத்தை உயர்த்தி ஜெப வேண்டி இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் எழுப்பதின் காலத்திலே தான் நாங்கள் நிற்கிறோம். கடைசி அறுவடை எங்களுக்கு இருக்கிறது. இந்த கொஞ்ச காலம் எங்களுக்கு இந்த ஊழியம் செய்ய முடியும். அந்த கொஞ்ச காலத்தில் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளை செய்ய நாங்கள் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருந்து பலனடைந்து ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தி பயன்படுத்தும் வரைக்கும் நாங்கள் அடங்கி இருப்போமே, ஆனால் தேவன் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக நாங்கள் ஒரு சிலருக்காக ஜெபிக்க போகிறோம். பண்டாரவளை பிரதேசத்திலே சேர்ந்த விமலா தேவி, அவருடைய கண்கள் கண் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே அங்கே பார்வையற்று இருக்கிற அவருடைய கண் பார்வை திரும்ப கிடைக்கும்படியாக அவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் கண்களிலே இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கண்ணில் இருக்கிற பழுதை நீக்கி தெய்வீக சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடும்படியாக நிச்சயமாய் ஆண்டவருக்கு ஒரு அதிசயம் செய்வார். நாங்கள் விமலா தேவிக்காக ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த விமலா தேவியை நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் நீர் பார்க்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தகப்பனே, நீ உம்முடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. யாருமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்காக நீர் மனதுருகி அற்புதம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த விமலா தேவி சகோதரியுடைய கண்களில் இருக்கிறதான இந்த பாதிப்பு ஆண்டவரே, தகப்பனே, இந்த பாதிப்புல இருந்து அவருடைய கண் தெளிவற்ற நிலைமையிலே இருளடைந்த நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கண்ணின் பாதிப்புகள் நீங்கி அந்த நரம்பு மண்டலங்களை தொட்ட ஆண்டவரே, திரும்ப இழந்து போன பார்வை அவருக்கு வர வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த கண்ணின் பாதிப்புகள் சுகமடைவதாக. இழந்து போன பார்வை இயேசுவின் நாமத்தினால் திரும்ப கிடைப்பதாக. அற்புதங்களை செய்து அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் மனதுருகி தொடும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்வீராக. அற்புதம் செய்த இந்த நாட்களிலே. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல பண்டார பிரதேசத்தில் இருக்கிறதான சகோதரி பார்வதிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவருடைய இருதய அடைப்பு, எரிச்சல், நெஞ்செரிச்சல், இப்படியாக பல வியாதிகள் இருதய பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த நெஞ்சடைப்பை முற்றிலுமாய் சுகப்படுத்தி எரிச்சல் நெஞ்செரிச்சலில் இருந்து வேதனையிலிருந்து கர்த்தர் சுகப்படுத்துவாராக. கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய நேர்ந்திருந்தால் உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பார்வதி சகோதரியை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தாயோடைய சரீரத்துக்கு எல்லா பலவீனம் மாறும்படியாக அந்த நெஞ்சிலே வருகிற அடைப்பு ஆண்டவரே, நரம்பு மண்டலத்தில் இரத்த நாளங்கள் எல்லாம் சீரடைந்து கர்த்தாவே இரத்தோட்டம் சீராய் செயல்படும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். அதை அடைத்துக் கொண்டாடுகிற நேரங்களை கஷ்டப்படுகிற மூச்செடுக்க கஷ்டப்படுகிற தன்மை இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். நெஞ்செரிச்சல் முற்றிலுமாய் மாறட்டும். கேஸ்ட்ரிக் சம்பந்தம் எல்லா வியாதிகள் சுகம் அடையட்டும். வயிற்றில் இருக்கிற எரிச்சல்கள் மறையட்டும். ஆண்டவரே, சாப்பிட்டால் செவிப்படையாத முடியாத நிலைமையிலே கஷ்டப்படுகிற தன்மைகள் மாறட்டும். இந்நான்கு அற்புதங்களை செய்து சகல இருதய கோளாறுகளை இயேசுவின் நாமத்தினாலே விடுவித்து நான் ஜெபிக்கிறேன்.
சத்தை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்வதனால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல நாங்கள் மனைப்பட பிரதேசத்தில் இருக்கிற செபஸ்டியன் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய மகன் ஸ்டீபனுக்காய் விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். அவருக்கு வருகிற போராட்டங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறும்படியாக தகப்பனை இந்த நாள் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பார்த்து கொண்ட கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சரத்தை தொட்டு சுகப்படுத்துவாராக. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, செபஸ்டியன் குடும்பத்துக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வீடு காணி எல்லைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் அற்புதங்களை செய்து எல்லா தடைகளையும் போராட்டங்களையும் மாற்றி பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே, அந்த வீடு காணி எல்லைகள் முழுவதும் ரத்தத்தால் மூடி சத்துரின் தடைகள் உண்டாகாதபடி காப்பீராக. அந்த வீடு ரத்தத்தால் மூடுவீராக. பரிசுத்த ஆவினை வல்லமை கிரியை செய்வதாக. விசேஷமாய் ஸ்டீபனுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகனுடைய சரீரத்தில் வருகிற இரவு நேரத்தில் போராட்டங்கள், பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பிசாசின் தந்திரமான கிரிகள், நாசம், மோசங்கள் இயேசுவின் நாமத்தால் மறைந்து போவதாக. கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. எல்லா வியாதியின் தன்மைகளை மாற்றி அந்த குடும்பத்தை விடுவிப்பீராக. தேவன் பாதுகாத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே தொட்டு பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்படியாக கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கை அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னுமாக நாங்கள் கடைசியாக உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். இப்போ நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொண்டு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆயத்தமாகுவோம். அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே வியாதி இருக்கிறவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கடைசி நேர ஜெபத்திலே கரத்தை வைத்து ஜெபிக்க சொல்லும் போது, வியாதி இருக்கிற இடத்திலே கரத்தை வையுங்கள். ஆண்டவர் நிச்சயமா இந்த அற்புதங்களை செய்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். இந்த நாளிலும் கூட ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை கேட்கும்படி ஆயத்தமாக போகிறோம். මේ දිනේදී අනාගත වාක්‍ය පණිවිඩයක් අසන පිරිස අප සූදානම් වෙමු. உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கேளுங்கள். ඔබගේ මුළු මාදවතුන් වාස්තගේ වචනේ විශ්වාසවන්තකමකින් අසන්න. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் අනාගත වාක්‍ය කියන්නේ எதிர்காலத்தில் நடக்க போகிறவை. අනාගතයේදී සිදුවෙන්න යන්නා වූ දේවල්. அப்படினா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு தேவன் நடத்த போறேன்னு சொல்றார். මෙතෙක් ඔබගේ ජීවිතේ සිදු නොවුණා වූ දෙයක් වාස්තේ සිදු කරාට යන්න මේක අපස්සනවා. இதுதான் தீர்க்க தரிசனம். එයයි අනාගත වාක්‍ය. ஆண்டவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல பல திட்டங்கள் வச்சிருக்கிறார். එනස් අපගේ අනාගත ජීවිතේ බොහෝ සැලසුම් තබා තිබෙනවා. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே பேசுவார். උන්වහන්සේගේ සැලසුම් ඉෂ්ට කරන පිණිස සුදුසු වෙලාවෙදී උන්වහන්සේගේ දරුවන් සමග උන්වහන්සේ කතා කරනවා. உங்களோட தேவன் இன்னைக்கு பேசுறாருன்னா අද උන්වහන්සේ ඔබ සමග කතා இந்த කරනවා. திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போறார். මේ සැලසුම ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට කරන්න යනවා. அதை நீங்க கவனமா கேட்க வேண்டும். ඒ දේ ඔබ ප්‍රවේශයෙන් අසන්න ඕනේ. நீங்க அந்த திட்டத்துக்கு ஏற்ற விதமா நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்க வேண்டும். ඒ සැලසුමට යුතු ආකාරය ඔබ කැප කරන්නට අවශ්‍යයි. தொடங்கி போறார், முடிக்கி போறார். උන්වහන්සේ ආරම්භ කරන්නද අවසන් කරන්නද යනවා. ஹalleluya. හalleluya. நாங்கள் முதலாவது அதிகாரத்திலே අප පළවෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் முதலாவது 17வது வசனத்தை வாசிக்கும்படியே கேட்போம். ලෝක පොතේ 17 වෙනි වචනේ කියවන පිණිස අසමු. நாங்கள் வாசிப்போம் 17வது வசனம். 17 වෙනි වචනය. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அது முக்கியமான ஒரு பகுதி, அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. இங்கே கிறிஸ்தானே ஒரு மனுஷனை, ஒரு ஆசாரியனை பார்த்து එක පූජකයෙක් එක මිනිසෙක් දෙස බලමින් தேவதூதனை அனுப்பி தேவன் இந்த தீர்க்கதரிசனமான செய்தியை பேசுகிறார். දෙවියන් වහන්සේගේ දූතයා එවා උන්වහන්සේ මේ අනාවකයේ පණිවිඩ උන්වහන්සේ කතා කරනවා. அப்போ ஒரு தேவதூதன் வந்து එක දේව දූතයෙක් පැමිණා
ஒரு மனுஷர் ஆசாரியனோடு பேசுகிறார். එක පූජකයෙක් සමග කතා කරනවා. கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාදයක් දෙන්නේ. ஆசாரியனுக்கு பிள்ளைகள் இல்லை. ඒ පූජකයාට දරුවන් නැහැ. இந்த ஆசாரியனை பார்த்து சோனுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருவார். ඒ පූජකයාට උන්වහන්සේ පාස්සන ඔබට දරුවෙක් උන්වහන්සේ දෙනවා. அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்தவனாகி ඒ දරුවා ඉපදිලා ඇතිදෙවි. அவன் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வான் தெரியுமா? කුමන ආකාරයේ සේවයක්ද කරන්නේ? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவான். පියවරුන්ගේ අදවත දරුවන් වෙත අරවන්නේ. அப்ப பெரிய மனுஷர்கள், විශාල මනුෂ්‍යයන්, பெரிய பெரிய ஆட்கள் கூட විශාල මනුෂ්‍යයන් පවා ஒரு சிறு பிள்ளை இருதயத்தை போல மாற்றுகிற தன்மை அவனுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுது. ඒ කුඩා දරුවෙක්ගේ අදවතක් බවට පරිවර්තනය කරන්න පුළුවන් ආලේපයක් දැන් ලබනවා. அப்ப பெரிய மனுஷர்கள் சொல்லும்போது විශාල මනුෂ්‍යයන් කියන්නේ தேவனை வளர்ந்திருப்பார்கள், ඔවුන් ඇතිදෙවි වෙලා ඇති. ஆனா தேவனை பற்றி உணர்வு இல்லாமல் இருப்பார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ගැන ඇඟීමකින් තොරව සිටීවි. ஆண்டவர் சிறு பிள்ளைகளைப் போல உண்மையாய் பக்தியாய் நேசமாய் தேட மாட்டார்கள். දෙවියන් වහන්සේ කුඩා දරුවන් මෙන් ඒ භක්තිවන්තව බයෙන් සොයන්නේ නැහැ. அதான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்கிறார், ඒ විශ්වාසයේ ක්‍රිස්තියානික நீங்க පවස්සන්නේ சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ඔබ කුඩා දරුවන් මෙන් වෙනස් නොවන්නේ නම් ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළු නොවන්නේ එක சிறு පවස්සනවා. பிள்ளைகளுடைய இருதயத்திலே கள்ளம், கபடம், வஞ்சகம், பொறாமை, வைராக்கி இவைகள் எல்லாம் இல்லை. කුඩා දරුවන්ගේ අදවත්වල ඉරිසියාව, ක්‍රෝධය, පරිගන්නවකම, කෝපය කිසිම දෙයක් නැහැ. பகையெல்லாம் வைத்துக் கொள்ள மாட்டேன். විරුද්ධතාවයන් තබාගන්නේ නැහැ. எவ்வளவு தாய் தகப்பன் அடித்த பின்பதா කේතරම් දෙමව්පියන් පාර දුන්නා. திரும்ப வானு கூப்பிட வந்துடும். නැවත එන්න කියලා අඬගස්සන මොහොතේනවා. என்ன அடிச்சுங்க, நான் பேச மாட்டேன், நான் வர மாட்டேன் அப்படி சொல்லாது. එයි මට පාර දුන්නේ මං එන්නේ නැහැ, කතා කරන්නේ නැහැ කියලා පවස්සන්නේ නැහැ. எவ்வளவு திட்டினா அதுக்கு பேசாம திரும்ப அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே வந்துடும். කේතරම් බැන්නත් ඒ ස්ථානේ ඒ කාර්ය අමතක කරලා පැමිණෙනවා. அப்ப தேவனுடைய அப்படியே ஒரு தகப்பன் எடுத்து உடனே திரும்பிடும். එක පියෙක් වෙත ඉක්මනටම ඇරියනවා. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், වෙනස් පාස්සනවා. உனக்கு கொடுக்க போகிற இந்த மகன் ඔබට දුන්න දෙන්නා මේ පුත්‍රයා. அநேக பிதாக்களுடைய பிள்ளை இருதயத்தை ඕ පියවරුන්ගේ අදවත් பிள்ளைகளுடைய இருதயத்தை போல திருப்ப போறார். දරුවන්ගේ අදවත් මෙන් අරවන්ට යනවා. அவங்க என்ன விட்டு தூரம் இருக்கிறாங்க. ඔවුන් මාගේ ඉවත්ව நான் සිටිනවා. தான் பரம தகப்பன். මා පරම என்னை පියාණන්. அறியாமல் இருக்கிறார்கள். මා නොදැනවත් என்னை සිටිනවා. சிட்சைத்த போது මා අවවාද කරන මොහොතේ அவர்கள் தூரம் நிற்கிறார்கள். ඔවුන් දුරස් වෙලා அவர்களை සිටිනවා. என்னிடத்திலே கிட்டி சேர ඔවුන් பண்ணுவார். මා වෙත ලං කරන්නේ කියලා පැවසුවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. கிட்டி சேர பண்ணுவான் தேவனிடத்திலே. ඔව් දෙවියන් වහන්සේ වෙත ලං කරවනවා. இரண்டாவது அவனுடைய ஊழியம் என்னன்னா, දෙවනුව සේවය කුමක්ද? கீழ்ப்படியாதவர்களை කීකරු නොවන්නන්ව நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி, ධර්මිෂ්ඨයන්ගේ ප්‍රඥාවට අරවා கீழ்ப்படியாத ஒரு சங்கதி இருக்கிறது. කීකරු නොවෙන්නා වංශයක් என்ன වෙනවා. செய்வான பிறந்து ඔව් කුමක්ද කරන්නේ அவர்களை බීඩ? கீழ்ப்படிய பண்ணி ඔවුන් කීකරු වෙන්න සලස්වා. அவர்களை நீதிமான்களாய் போல மாற்றி ඔවුන් ධර්මිෂ්ඨයන් බවට අරවා. அதற்கேற்ற ஞானத்திடத்துக்கு திருப்புவார். ඊට යුතු ප්‍රඥාව ස්ථානයට අරවන්නේ යා. அவனை வைத்து நான் பயன்படுத்தும் போது ඔබ තබාගෙන මා පාවිච්චි கீழ்ப்படியாத කරනකොට அநேக කීකරු නොවන බෝධිනා ஆண்டு கீழ்ப்படிவார். දනස්තර කීකරු වෙනවා. அப்போ ஒரு ஊழியக்காரனை தேவன் அழைத்து பயன்படுத்தும் போது ඒක සේවකයෙකුන් වාසය කදවා පාවිච්චි කරනකොට தேவனுக்கு கீழ்ப்படியாத දනස්තර කීකරු නොවෙන්නා பாவம் செய்கிற පාපය කරන உலகத்தின் பின் போகிற ලෝකේ පස්සේ දුවන්නා உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ලෝකේ වාල්ුණා වූ ஜனங்கள் அநேகம் பேர் සෙනග බෝධිනා ஆண்டவருடைய நீதிக்குள் திரும்புவார்கள். දනස්තගේ ධර්මිෂ්ඨයට ඇරෙනවා. தேவனுடைய ஞானத்திலே வருவார்கள். දනස්ගේ ප්‍රඥාව ළඟට එනවා. தேவன் அவர்கள் நீதிமான்களாக்குவார். ඔවුන් දනස් ධර්මිෂ්ඨයන් බවට පත් කරනවා. கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை நீதிமானுடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் மாற்றுவார். කීකරු නොවන මනුස්සයන්ගේ අදවත් ධර්මිෂ්ඨයන්ගේ අදවත් බවට පත් කරනවා. ஏன் இதை செய்கிறான் என்று சொன்னால், එයි මේ කාරණේ කරන්නේ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේගේ පැමිණීමට සූදානම් කරනවා. பாருங்க, அந்த அடுத்த பகுதி சொல்கிறது, බලන්න එනකොට உத்தமமான ஜனத்தை උතුම් වූ සෙනගවා கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ස්වාමීන් වහන්සේට සූදානම් කරන පිණිසයි. உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை උතුම් වූ සෙනග කණ්ඩායම ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக වාගේ දෙවියන් වහන්සේට සූදානම් කරන පිණිස நம்ம அதைத்தான் செய்கிறோம். අපත් ඒ කාරණේ செய்ய வேண்டும். කරන්න අවශ්‍යයි. உத்தமமான கூட்டத்தை ඒ උතුම් වූ කණ්ඩායම ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக වාගේ දනස්ගේ පැමිණීමට ප්‍රථම அவருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். උන්වහන්සේ සූදානම් කරන්න ඕනේ. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். මේ සේවය අප කරන්න ඕනේ. இன்னும் இந்த சகரியா என்கிற இந்த ஆசாரியனுக்கு තවත් මේ සකරියා කියන පූජකයාට இவனுக்கு பிள்ளையே கிடைக்கவில்லை. දරුවන් ලැබුණේ නැහැ. இவன் வயது முதிர்ந்தவனாய் இருக்கிறான். වයස ගත වුණා කෙනෙකු இவன் සිටිනවා. கிழவனாய் இருக்கிறான். ඔව් වයස ගත වෙලා பிள்ளை සිටිනවා. கிடைக்கும் நம்பிக்கை இல்லை. ඔව් දරුවෙක් ලැබෙයි කියන විශ්වාසය நம்முடைய නැහැ. சூழ்நிலை, විශ්වාස නොවෙනා அவனுடைய මොහොතේදී சரீரம் அந்த அளவுக்கு பலவீனம். ඔහුගේ ශරීරය තරම් දුර්වලයි. அவன் கிழவனாய் இருக்கிறான். ඔව් වයස ගත වෙලා සිටිනවා. மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறான். භාර්යාවත් වයස ගත වෙලා பிள்ளை கிடைக்கிற சாத்தியமே இல்லை. දරුවන් ලබා ගන්න පුළුවන් මේ වාතාවරණයක් නැහැ. சாத்தியம் இல்லாத நேரத்தில் එවැනි වාතාවරණයක් නොවුණු මොහොතේ கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ இதை පාස්තරවා இப்படி நடக்குங்கிறார். සිදු වෙනවයි நீ කියනවා. நம்பாத நேரத்தில் විශ්වාස නොවන මොහොතේ நம்ப முடியாததையும் විශ්වාස කරන්න බැරි
ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி කණ්ඩායමක් රැස් කරන පිණිස அவனை මා ඔව්ව அழைத்திருக்கிறேன். යදවාදී වෙන්නමි அவனை உருவாக்குகிறேன். ඔව් ඇත්තටම කරන්නේ அவனை செயல்படுத்த போகிறேன். ක්‍රියාවට පත් කරන්නේ அநேக இருதயங்களின் பக்கம் திரும்புவான். අද යාගේ අදවත් මාගේ පැත්ත அநேக දානවා கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படிவார்கள். කීකරු නොවන අය කීකරු වෙනවා ஹalleluya. හලෙලූයා உத்தமமான උතුම් ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவார். සෙනගක් උන්වහන්සේ දෙසා සූදානම් කරනවා உத்தமமான උතුම් ஒரு ஜனக்கூட்டம் උතුම් සෙනග කණ්ඩායම ஆயத்தமாகும். දෙනාස්තර සූදානම් කරනවා ஹalleluya. හලෙලූයා எனக்கு அருமையானவர்களே, මාඩ ප්‍රියවන්තනි உத்தமமான ஒரு கூட்டத்தை උතුම් කණ්ඩායම கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி ස්වාමීන් සූදානම් කරන පිණිස அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். කාලයක දෙන්න කැමති அந்த மனுஷனுக்கு சொல்லும்போது ඒ මනුස්සයගෙන පාසන මොකේ நம்பிக்கையே இல்லை அவன் வாழ்க்கையில். බලාපොරොත්තුවක් ඔහුගේ ජීවිතේ නැහැ கர்த்தர் சொல்லுகிறார், දෙනාස් කියනවා அதை நான் உனக்குள்ளிருந்து செயல்படுத்துவேன். ඒ ඔබ තුළ ඉන්න මා ක්‍රියාවට පත් කරන්නේ உருவாக்கப்படுகிற அந்த மகன் நிமித்தம் நான் செயல்படுத்துவேன். ඔබ තුළින් බී වෙන පුත්‍රයා කාරණා කොටගෙන කරන්නේ මේ அவனுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம்? ඔබ කුමන ආකාරයේ ආලේපයක්ද அவன் எலியாவின் ஆவியும் එලියාගේ ආඥාවක්ද வல்லமும் உடையவனாய் වලගතු කෙනෙක්ව அவனுக்கு அபிஷேகம் எப்படி கொடுக்கப்படுகிறது? ඔහුට ආලේපය කොහොමද දෙන්නේ எலியாவிலிருந்து ஒரு அபிஷேகம், එලියා තුළ තිබුණ ආලේපය எலியாவுக்குள்ளிருந்து ஒரு அபிஷேகம், එලියා තුළ තිබුණ ආලේපය எலியாவில் இருந்த பலம், එලියා තුළ තිබුණ බලය எலியாவுக்குள்ளிருந்த வல்லமை, එලියා තුළ තිබුණ බලය அந்த திறமை, ඒ දක්ෂකම அந்த தைரியம், ඒ ධෛර්යභාවය அந்த சத்தியத்தை பேசுகிற தன்மை, ඒ සත්‍යතාවේ කතා කරන ක්‍රමය பயம் இல்லாமல் බයකින් තොරව யாரிடத்திலையும் කාලකවත් தைரியமாய் தேவன் சொல்கிறதை பேசுகிறார். ධෛර්යමත් ස්වාමීන් වහන්සේ ගැන කතා කරන அந்த මනුස්සයා ஆவியோட பலமும் ඒ ආත්මයේ බලයද உடையவனாய் ඇති කෙනෙක්ව அவருக்கு முன்பாக நடப்பான். උන්වහන්සේ ඉදිරියේ ඇසිරෙන්නේ அவருக்காக வாழ்வான். උන්වහන්සේ දිසා ජීවත් වෙනවා அவருக்காக செயல்படுவான். උන්වහන්සේ දිසා ක්‍රියා කරනවා அவருக்காக செயல்பட උන්වහන්සේ பண்ணுவான். දිසා ක්‍රියාවට පත් කරනවා இப்படி சொன்ன உடனே මෙලෙස කියවන් පසුව சகரியா சொல்லுகிறார், සකරියා පාසනවා 18வது வசனத்திலே, දාරුයි වචනේදී அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, එවිට සකරියා දෙවියන්සේගේ දූතයා දෙස බලමින් இதை நான் எதினால் அறிவேன்? මේ දේ කුමකින් මා විශ්වාස දැනගන්නේද நான் கிழவனாய் இருக்கிறேன், මා වයසගත වෙලා සිටිනෙමි என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. මාගේ භාර්යාව වයසගත වෙලා සිටිනවා நீங்க சொல்ற மாதிரி ඔබ කියනවා වගේ எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு මාට දරුවෙක් ලැබෙන්න நான் கிழவனா இருக்கிறேன். මා වයසගත වෙලා அவனுக்கு தான் அவன் சரீரத்தை பத்தி தெரியும். ඔහුට තමයි ඔහුගේ ශරීරය ගැන அவனுடைய දන්නේ தன்மை அவனுக்கு தான் தெரியும். ඔහුගේ ශරීරේ ගුණාංග ඔහුට තමයි அவனுக்கு දන්නේ தெரியும் என் சரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ඔහු දන්නවා මාගේ ශරීරය කිසිම කරන්න බෑ මා දුර්වල වෙලා என் சரத்தை இனிமே ஒரு பிள்ளை கிடைக்க வாய்ப்பே கிடையாது. මාගේ ශරීරය තුලින් දරුවෙක් ලැබෙන්න ඒ කාරණයක් என் නැහැ மனைவி ரொம்ப வயது பேசுகின்றார். මාගේ භාර්යාව වයසගත වෙලා அதனால பிள்ளை கிடைக்க நம்பிக்கை இல்லை. ඒ නිසා දරුවෙක් ලැබෙන්න කියලා විශ්වාසයක් නැහැ எதுதான் நடக்கும்? මොන කාරණයක් எப்படியாகும்? කොහොමද වෙන්න පුළුවන් என் அன்பு தேவ பிள்ளை, මාගේ ප්‍රේම දේශ දරුවනේ நீ பலவீனனா இரு, ඔබ දුර්වල நீ සිටිනා முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ඔබ නොහැකි කියන්න நம்ப முடியாத ஆளாயிரு. ඔබට විශ්වාස කරන්න කෙනෙක් වෙන්න உன்னை வச்சு செய்வேன்னு சொல்றதை நீ நம்ப கூட முடியாம இருக்கலாம். ඔබ දේනාස්ය ඔබතුලින් කරන්නා වූ දේ ගැන විශ්වාස නොකරන්න පුළුවන් ஆனா கர்த்தர் சொல்றாரு, නමුස්සනාස් කියනවා நம்ப முடியும். විශ්වාස කරන්න පුළුවන් கர்த்தர் சொன்னா நீ நம்பு. ස්වාමීනාස් කියවන විශ්වාස කරන්න கர்த்தர் சொன்னா நம்பு. ස්වාමීනාස් කියවන විශ්වාස கர்த்தர் சொன்னா කරන්න உன்னை வச்சு செய்வார். ඔබවාස් කියවන ඔබතුලින් කරනවා உன் பலன் தேவனுக்கு தேவை. ඔබගේ ශක්තිය දාස් உன் අවශ්‍ය திறமை නැහැ தேவனுக்கு தேவை. ඔබගේ දක්ෂකමක් අවශ්‍ය உன்னுடைய නැහැ ஞானம் தேவை. ඔබගේ ප්‍රඥාව අවශ්‍ය නැහැ உன்னுடைய தன்மை தேவை. ඔබ තුළ තිබෙන ගුණාංග අවශ්‍ය நீ නැහැ கர்த்தர் சொல்றதை நம்பினா போதும். ඔබ දෙනාස් කියන විශ්වාස කරන්න நீ නැති நம்பிக்கைக்குரியவனாயிரு. විශ්වාසයේද කෙනෙක් ஆண்டவர் වෙන්න சொல்ற தீர்க்கதரிசனத்தை விசுவாசி. දෙනාස් කියන අනාවේකීය විශ්වාස කරන්න உன் கருத்தை இல்லைன்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது. ඔබගේ ශක්තිය නැහැ කියන ප්‍රශ්නයක් නැහැ சூழ்நிலை தோல்வியா இருக்கட்டும், වාතාවරණය පරාජය වෙන්න சூழ்நிலை පුළුවන් நடக்காதது போல இருக்கட்டும், වාතාවරණය සිදු වෙන්න බැරි වෙන්න சூழ்நிலை පුළුවන් நம்ப பண்ண முடியாம இருக்கட்டும், වාතාවරණය විශ්වාස කරන්න அது බැරි දෙයක් பிரச்சனை වෙන්න இல்லை. පුළුවන් ඒ ප්‍රශ්නයක් ஆனா නැහැ கர்த்தர் சொல்றாரு, සමිනාස් කියනවා நான் செய்வேன், මා කරන්නේ நான் நடத்துவேன், நான் சிது කරන්නේ நான் திட்டமிட்டிருக்கிறேன், நான் சலசும் කරන්නේ நான் உன்னை நடைமுறையில் கொண்டு வருவேன். ඔය කාර්යති කරන්නේ அதனால தான் கர்த்தர் சொல்றார், ඒස්තවාස් කියන්නේ நான் உனக்கு கொடுக்கிற பிள்ளை எப்படி இருப்பான் தெரியுமா? මා අපට දෙන දරුවා කොහොමද ඉන්නේ දන්නවද பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தை திருப்புவான். පියවරුන්ගේ අදව දෙනාස් පියවරුන්ගේ අදව දරුවන් ලෙස පත් කරනවා யாரை திரும்ப மாட்டான்னு நினைக்கிறையோ කවුද ඇරෙන්නේ නැහැ කියා සිතන්නේ அவர்கள் மனம் திரும்புவார்கள். ඔව් සිත් හැරෙනවා யார் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டான்னு நினைக்கிறார்களோ කවුද ස්වාමීන් කීකර නොවන්නේ කියලා அவர்களை සිතන්නේ கர்த்தர் கீழ்ப்படிய பண்ணுகிறது மட்டுமல்ல, ඒ ස්වාමීන් කීකරු කරනවා පමණක් නෙවෙයි அவர்களை நீதிமான்களாய் ඔව් மாற்றுவார். ධර්මිෂ්ඨයන් කරනවා நீதிமான்களுக்குரிய ஞானத்தை கொடுப்பார். ධර්මෂ්ඨයන්ට ප්‍රඥාව ලබා දෙනවා உத்தமமான ஜனத்தை උතුම් වූ සෙනගව கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக සත්‍වාස්ත්‍ර සූදානම් කරන පිණිස அவனுக்கு எலியாவின் அபிஷேகத்தை கொடுப்பார். ඔව් එලියාගේ ආලේප ලබා
எலியாவுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். එලියාට තිබුණා බලයක් அவன் ලැබෙනවා. தேவனுக்கு முன் நடக்கிறவனாயிருப்பான். දෙනාස් ඉදිරියේ ඇසිරෙන්නෙක් தேவனை වෙනවා. நோக்கி நடக்கிற தேவனை வைத்துக் கொண்டு දෙවියන් வாழ்கிறவனாயிருப்பான். වාසය තබාගෙන ඇසිරෙන්නෙක් වෙනවා. தேவனுக்காக இருப்பான். දෙවියන් වාසය උදෙසා அவன் සිටිනවා. கர்த்தரையே சார்ந்திருப்பான். ඔව් ස්වාමීන් වහන්සේගේ පක්ෂ அவனுடைய සිටිනවා. ஆசை இச்சைகள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கும். ඔව්ගේ ආශා තෘෂ්ණා සියල්ලක්ම මැඩ පවත්වනවා. அவன் தன்னுடைய இஷ்டம் போல் வாழ மாட்டான். ඔව් තමාගේ කැමැත්තෙන් ජීවත් எனக்கு වෙන්නේ. பிரியமாய் මාට நான் ප්‍රියමයි. எதிர்பார்க்கிறதைப் මා போல, බලාපොරොත්තු நான் விரும்புகிறதைப் කරන போல, මා කැමති වෙන என்னுடைய ආකාරයෙන් திட்டத்தையும், මාගේ දුකද என்னுடைய சித்தத்தையும் செய்திருக்கிறார். කැමැත්තද කරන පිණිස அவன் எனக்கு முன் உண்மையாய் ඔව් இருப்பான். මාගේ දිහා අවංක වෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. எனக்கு அருமையான தேவனுடைய මාට பிள்ளைகளே, ප්‍රියවන්තයනි, உங்கள் நம்பிக்கைக்கு மேலாய் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ඔබගේ බලාපොරොත්තුවට ඉහළව ස්වාමීන් වහන්සේ යම් දෙයක් කරන්න යනවා. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ඔබගේ බලාපොරොත්තුවට ඉහළව දෙයක් උන්වහන්සේ කරන්න යනවා. இந்த சகரியா என்கிற மனிதன் මේ සකරියා කියන මිනිසයා தேவன் நீண்ட காலமாய் பார்த்து கொண்டே வந்தார். දිනස් දීර්ඝ කාලයක් බලමින් පැමිණියා. இவனுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி கொண்டு வந்தார். ඔහුගේ ජීවිතය දෙස බලාගෙන පැමිණියා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාට ප්‍රිය දෙනස්සික දරුවනි, நீங்க இப்ப ஜெபிக்கிறதுனால அற்புதம் செய்யறதுன்னு நினைக்காதீங்க. ඔබ දැන් යාත්‍රා කරන ශාස්ත්‍ර වෙනවා කියලා සිතන්න நீங்க එපා. ரட்சிக்கப்பட்ட நாளிலே ඔබ இருந்து ගැනීමට පත්වන කාලයේ සිට தேவன் ஊழியம் செய்ய வந்த நாளிலே இருந்து දෙනස්සික සේවය කරට ආපු කාලයේ நீங்க සිට நடந்து வந்த வழிகளை தேவன் கவனித்துக் ඔබ கொண்டிருக்கிறார். පසු කරාව මාර්ග දෙස උන්වහන්සේ බලාගෙන ඉන්නවා. எப்படி நீங்க வாழ்றீங்கன்னு கவனிச்சுக்கிட்டு வர்றார். ඔබ කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා උන්වහන්සේ බලනවා. இப்ப ஜெபிக்கிறதுனால இது நடக்க போதில்லை. දැන් යාත්‍රා වෙන නිසා මේ කාර්ය සිදු වෙන්නේ නැහැ. உங்களை நீண்ட நாள் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே வருகிறார். ඔබ දෙස උන්වහන්සේ දීර්ඝ කාලයක් ඇස්වම බලාගෙන සිටිනවා. அதுக்கு நேரம் உருவாக்கி கொண்டு வருகிறார். ඊට කෙලි උන්වහන්සේ රැකදෙඩි කරමින් පැමිණෙනවා. சகரியா அப்படித்தான். මේ සකරියා කාර්යයෙන් சகரியாவுக்கு பிள்ளை கிடைக்கிறது நிச்சயம். මේ සකරියාට දරුවෙක් ලැබෙන්නේ අනිවාර්යයි. නම தேவன் ஏன் திருமணம் பண்ணி දෙවියන් වහන්සේ විවාහ ජීවිතේ இந்த පස්සේ சகரியா திருமணம் பண்ணின பிறகு මේ සාරියා මේ විවාහ ජීවිතේ පත්වන පස්සේ திருமணம் பண்ணின வருஷத்திலே கொடுக்காம මේ විවාහ වුණා වර්ෂයේදී දෙන්නේ ஒரு නැතුව 2 வருஷம் போயிட்டு கொடுக்காம අවුරුදු 2කින් දෙන්නේ නැතුව 10 வருஷம் போயிட்டு கொடுக்காம අවුරුදු 10කින් දෙන්නේ නැතුව 15 வருஷம் போயிட்டு கொடுக்காம අවුරුදු 15කින් දෙන්නේ නැතුව ஏன் ஆண்டவர் ඒ දෙවියන් වහන්සේ இவனுக்கு சரத்துல பலன் இல்லாம போக மட்டும் பார்த்துட்டு இருந்தார். ඔහුගේ ශරීරය තුල ශක්තිය නොමැති වෙනකම් බලාගෙන ஏன் සිටියේ. மனைவிக்கு பலன் இல்லாம போக மட்டும் பார்த்துட்டு இருந்தார். ඒ භාර්යාවට ශරීරයේ ශක්තිය නැති වෙනකම් බලාගෙන සිටියේ. தேவன் அப்ப இருந்து ඒ මොහොතේ සිටම இவன் என்ன செய்யறான்? ඔබ කොහොමද කරන්නේ? ඔබ කොහොමද ජීවත් වෙන්නේ? பிள்ளைக்காக என்ன தேட போறான்? දරුවෙක් ලෙස මොනවද இந்த කරන්නේ? ஆசீர்வாதம் இல்லாட்டி என்ன விட்டு ஓட මේ போறான்? ආශිර්වාද නැත්නම් මම අතහැර இந்த දුවයි. ஆசீர்வாதத்துக்காக என்ன தேடுறான்? මේ ආශිර්වාද උදෙසා මම இல்ல. නෑ. மரண பரியந்தம் මරණය දක්වා எனக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட මා උදෙසා இந்த ගැඹුරු ஊழியத்திலே, මේ සේවය இந்த அழைப்பிலே, මේ කැඳවීම තුළ சத்தியத்தின்படி මේ සත්‍යතාවය உண்மையாய் நடப்பானா என்று சொல்லி අවංකව ඇසිරෙනවා தேவன் කියලා அதை கொடுக்காம பார்த்துக் கொண்டே இருந்தார். දෙවියන් වහන්සේ නොදී බලාගෙනම සිටියා. அல்லேலூயா. හalleluya. அவன் திருமணம் பண்ணின தேவனுக்கு தெரியும். විවාහ වුණා කාරණා උන්වහන්සේ எத்தனை දන්නවා. மனுஷனுக்கு தெரியும். අවුරුදු කීයක්ද කියලා அவன் දන්නවා. சரத்துல பலனற்று போகிறது தெரியும். ඔහුගේ ශරීරයේ ශක්තිය නොමැති එක மனைவிக்கு දන්නවා. பலனற்று போகிறது தெரியும். භාර්යාවට ශක්තිය නැහැ උන්වහන්සේ දන්නවා. ඒ නමුත් දැනස් இவன் ඉවසුණා. ஜெபிக்காமல் இருக்கவில்லை. ඔහු යාත්‍රා කරන්න பிள்ளைக்காக தொடர்ந்து ஜெபித்திருக்கிறார். දරුවෙකු දෙසා කොට යාත්‍රා කළා. ඒ නමුත් දරුවෙක් ලැබුණේ என் නැහැ. அன்பு தேவ பிள்ளை, வாங்க, பின்னே நீண்ட நாள் ஜெபத்துக்கு பதிலும் இல்லாமல் වෙනස්කම් දීර්ඝ කාල යාත්‍රාවට පිළිතුරු பயபக்தியோடு ஊழியம் செய்து அதுக்குரிய ஆசீர்வாதம் இந்த குழந்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்காமல் දෙනස්ර සේවය කරන මේ ආශිර්වාද හේතු කාරණාවක් ලබා அநேகருக்கு දෙනවා. மத்தியிலே බෝධනා මැදේ மலடி என்று ඒ වඳ කියා ஏளனப்படுத்தப்பட்டு සුළු කොට සැලකලා நிந்திக்கப்பட்டப்பட்டு නින්දාවට පත් වෙලා அப்பமா எண்ணப்பட்டாலும் සුළු කොට සැලකීමට පත් தேவ වෙනවා. சித்தத்தை விட்டுக் கொடுக்காமல் ஊழியம் செய்தானே ඒ දෙනස්ස වදාර නැතුව ප්‍රේම කරන්නේ නැතුව ප්‍රේම කරමින් ඔහු සේවය කළා. பார்த்துக் கொண்டே வந்தார். ඔහු බලාගෙන පැමිණියා. ஹalleluya. හalleluya. அவர்கள் 2 குடும்பம் அந்த கணவன் மனைவி எப்படி வாழ்ந்தார்கள்? ඒ භාර්යාව සම්පූර්ණකම ජීවත් වුණේ. அவர்களுக்கு 6வது வசனத்தை ඒ பாருங்கள். 10 වෙනි වචනේ බලන්න. வாசிங்கள். පත් කියවන්න. அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியே கட்டளையிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. திருமணம் பண்ணின காலத்திலிருந்து විවාහ වුණා කාලේ
කාලයේ සිට ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து සේවයට බාර කරව කාලයේ සිට கர்த்தர் கவனிக்கிறார். නාස බලා සිටනවා. அவர்கள் கவனிக்கப்படும் போது ඔවුන් දෙස බලන මොහොතේ அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? ඔවුන් කොහොමද ජීවත් වුනේ? கணவனும் மனைவியுமாக භාර්යාව ස්වාමි அவர்கள் පුරුෂ இருவரும் ඔවුන් දෙදෙනා கட்டளையிட்ட ස්වාමීන් වහන්සේ අනකලා சகல கற்பனைகளின் படியை සියලු අනපනත් අනුව நியமங்களின் படியை නියමයන් අනුව குற்றமற்றவர்களாம் වැරද්දකින් තොරව தேவனுக்கு முன்பாக දෙවියන් වාසයේ ඉදිරියේ நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ධර්මිෂ්ඨව සිටියා. ஹalleluya. හalleluya. அவனமா பாருங்க ප්‍රවේශයෙන් බලන්න அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? ඒ පෞල් ජීවිත කොහොම ජීවත් பிள்ளைகள் இல்லதான், දරුවෙක් නැහැ. குறை இருந்ததுதான், අඩුපාඩුවක් තිබුණා. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க தான், සේවයට කැඳවීමක් ලැබුණා. ஊழியம் செய்யறாங்க தான். සේවය කරනවා. அவங்க எப்படி வாழ்க்கையில் அமைச்சுக்கிட்டாங்க? கர்த்தருக்கு முன்பதாக, තමගේ ජීවිත දෙනාසික ඉදිරියේ සාදාගත්තා. தேவனுக்கு முன்பதாக දෙනාසික ඉදිරියේ யார் கர்த்தருடைய கட்டளைகளின்படி கற்பனை வாழ்றாங்களோ இல்லையோ தெரியல. දෙනාසික අනපනත්ව ජීවත් වෙනවා නොවෙනවා දන්නේ නැහැ. ஆனா இவர்கள் ரெண்டு பேரும் ඔවුන් දෙදෙනා கர்த்தருடைய கட்டளையின்படி, සන්නාසික අනපනත් අනුව கற்பனையின்படி, උන්වහන්සේ අනපනත් අනුව நியமங்களின்படி නියමයන් අනුව தங்கள் வாழ்க்கையை குற்றமற்றதாய் காத்துக் கொண்டார்கள். තමන්ගේ ජීවිතේ වැරද්දකින් තොරව ආරක්ෂා කරගත්තා. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு புறம்பாய் උන්වහන්සේගේ වචනයට நீதி ඉවත්ව நடக்காமல் ඉවත්ව ක්‍රියා නොකර வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது වචනේ සංසිඳු කර அந்த බලනකොට வசனத்தின்படி அப்படியே வாழ்ந்து ඒ වචන අනුව ජීවත් වෙමින් குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்தார்கள். වැරද්දක් සොයාගන්න බැරි තරමකට ජීවත් වුණා. ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ඒක වැරද්දක්වත් සොයාගන්න நீங்க இந்த බෑ. வசனத்தை நிறைவேற்ற சொல்ல முடியல. මේ වචනේ ඉෂ්ට කරේ නැත්නම් පවසන්න බෑ. குற்றமற்றவர்களாய் වැරද්දකින් තොරව நடந்தார்கள். ජීවත් වුණේ. ஹalleluya. හalleluya. எவ்வளவு குறை இருக்கிறது, කොයිතරම් எவ்வளவு இல்லாம இருக்கிறது. උමනාකරන ஆனாலும் නමෝ தங்கள் வாழ்க்கையிலே තමාගේ ජීවිතේ தனக்கு பிள்ளை இல்லதான், තමන් දරුවන් නැහැ. ஊழியம் செய்றாங்க தான், සේවය කරනවා. ஊழியத்தை விடல, සේවය තතරිය නැහැ. அதை குறித்து ஜெபிச்சாங்க, අඩුපාඩු ගැන යාත්‍රා அது කළා. கிடைக்கல, පිළිතුරක් නැහැ. விட்டுட்டாங்க. ඒක අත්හැරියා. ஆனா ஊழியத்தை விடல. සේවය අත්හැරියා எனக்கு නැහැ. ஆசீர்வாதம் வராட்டி ஆசீர்வாதம் நவுனக்கமாக. என் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறதை விட மாட்டேன். මාගේ දනස් විදිහේ උතුම් ඇසරෙන්නව කාර්ය අතාරින්නේ என் නැහැ. தேவனுக்கு முன் நீதியாய் நடக்கிறதை விட்டு விலக මාගේ மாட்டேன். දනස් විදිහේ ධර්මිෂ්ඨ සිටිනව කාර්ය ඉවත් වෙන්නේ නැහැ. அதனால் அவர்கள் அதிலே குற்றமற்றவர்களாய் ඒ නිසා කාර්ය තුළ වැරද්දකින් நடந்து ඇසරෙමින් தேவனுக்கு முன்பதாக දනස් ඉදිරියේ நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ධර්මිෂ්ඨව සිටියවලා மனுஷனுக்கு முன்பதாக මනුෂ්‍යයන් ඉදිරියේ නොවේ. யோவான் பார்க்கும்போது මාගේ දනස් බලන මොහොතේ சகரியா நீதி உள்ளவன், සකරියා ධර්මිෂ්ඨ කෙනෙක්. சகரியாவின் மனைவி எலிசபெத் நீதி உள்ளவன், සකරියාගේ භාර්යාව එලිසබෙත් ධර්මිෂ්ඨ ரெண்டு කෙනෙක්. பேரும் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். දෙදෙනාම ධර්මිෂ්ඨව සිටියා. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் பார்த்தாரு, දනස් බැලුවා. பார்த்து வந்தார். දනස් බලාගෙන පැමිණියා. நாள் එක දවසක් சகரியா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து தூபம் காட்டும்படி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. සකරියාට අධිශුද්ධ ස්ථානට ගිහිල්ලා උන්වහන්සේට දුම් පූජා ඔප්පු කරන්න අවස්ථාවක් ලැබුණා. 9வது வசனம், 9 වෙනි වචනය 10வது வசனம். 10 වෙනි වචනය ஆசாரிய ஊழிய முறைமையின்படி ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹalleluya. හalleluya. பாருங்க, சகரியா அந்த ஊழியத்தை செய்தாலும் கூட, සකරියා සේවය කරා. அந்த ஆலயத்தில் இருந்தாலும் கூட මේ දේවස්ථානයේ සිටියා. நினைச்சபடி போயிட்டு ஊழியம் செய்யல. ඔහුගේ සිතන පරිදිக்கு සේවය කරේ නැහැ. குற்றமற்றவன், මා වැරද්දකින් දොස් நான் සිටිනවා. கற்பனைப்படி வாழ்றேன், මා අනපනතුළු ජීවත් வசனப்படி වෙනවා. வாழ்றேன். වචනේනෝ ජීවත් உங்களுக்கு වෙනවා. யாராவது முடியுமா நான் வசனத்தை மீறி நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ඔබට කාටරි පාසන්න පුළුවන්ද වචනේ ඉක්මව මා ක්‍රියා කරනවා பேசல. කියලා? එලෙස කතා කරේ நான் නැහැ. நீதி தேவனுக்கு நீதியா நடக்கிறேன்னு பேசல. මා දන්නස්ගේ ඉදිරියේ ධර්මිෂ්ඨ ඇසරෙන්න මේ කතා நான் කරන්නේ නැහැ. பரிசுத்தவன் சொல்லல. මා සුද්ධයි කියලා කිව්වේ නැහැ. நான் ஆசாரியன். මා පූජකේ ரெண்டு பேரும் குடும்ப ஆசாரிய ஊழியம் செய்றோம். අප දෙදෙනාම පවුලක්සේ පූජක සේවය எந்த කරනවා. நேரத்துல நானும் ඒ නිසා මොන எங்களுக்கு වෙලාවෙ என்ன ஊழியம் செய்ய අපිට முடியும்? සීල සේවය කරන්න පුළුවන්. பேசவே இல்லை. කතා කරේ නැහැ. உண்மையோடு ඉවසිල්ලේ தங்கள் வாழ்க்கையிலே තමන්ගේ ජීවිතේ தேவனுக்கு முன் முதலாவது உண்மையாய் நடக்க பழகி வாழ்ந்தார். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ප්‍රථම අවංකව ඇස්සරෙන්න පුරුදු වෙලා ජීවත් என் වුණා. கர்த்தர் මාගේ දෙවියන් වහන්සේ என்றைக்காவது ஒரு நாள் කවදාරි என்னை දවසක් மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்ய அழைப்பார். මාව අධිශුද්ධ ස්ථාන සේවය කරන්න அந்த කැඳවනවා. ஊழியத்தை அவர் தரும் ඒ வரைக்கும் සේවයෙන් වාසය දෙන நான் තුරු காத்திருப்பேன். මා බලාපොරොත්තු என் වෙමි. தேவன் எனக்கு அந்த அழைப்பை கொடுத்தார். මාගේ දනස්සේ කැඳවීම දුන්නා. அன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. එදිනෙදි මාට ආස්කමක් සිදු වෙයි කියලා විශ්වාසයක් උඩ තිබුණා. ஒரு நாள் එක් දවසක් எதிர்பார்க்காத ஒரு நாள் බලාපොරොත්තු නොවුණා அந்த දවසක් தூபம் காட்டும்படி சீட்டை பெற்றார். ක්‍රිස්ත දුම් පූජා ඔප්පු කරන්න උ සීට් ලබා ගත්තා. හalleluya. அவனுக்கு மகா
பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வாய்ப்பு ඔබට கிடைக்கும். අධිශුද්ධ ස්ථානයට යන්න පුළුවන් අවස්ථාවක් ලැබුණා. அன்பு தேவ பிள்ளை මාගේ ප්‍රතිදාසික දරුවනේ சகரியா මේ සකරියා மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் ஊழியம் செய்கிறவர்கள் මේ අධිශුද්ධ ස්ථානට ගිහිල්ලා சேவை කරන්න பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். සුද්ධවත් වෙන්න ඕනේ. எப்படி பாரு உண்மையா இருக்க வேண்டும். ප්‍රතිදාසික බැල්මේ අවංක වෙන්නට ඕනේ. ஆகவே அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு உள்ளே போகிறான். මේ සීට් ලබාගෙන ස්ථානයට ඇතුල් වෙනවා. மகா பரிசுத்தத்திலே போய் வரும்போது අධිශුද්ධ ස්ථානට ගොස් එනවා මොහොතේ ஜனங்களா வெளியே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். සෙනඟ පිටත සිට යාත්නා කරනවා. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? மல்கியாவுக்கு பின்பதாக මලාකයට පස්සේ 400 வருஷங்கள் අවුරුදු 400ක් அவருடைய சத்தமே பூமியில இல்லை. අන්තර්වාසික අnder ලෝකෙත් அவருடைய දෙන්නේ காலம் ஒன்றுமே இல்லை. නිශ්චල කාලයක් තිබුණේ இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பதாக යේසුස්ගේ කාලෙට පස්සෙ பரிசுத்தாவியோட செயல் ஆரம்பித்தது. සදාතර්වාසික ක්‍රියාව පටන් ஆனா ගත්තා. தேவதூதர்கள் அபூர்வமாய் வந்து பேசுவார்கள். විනාශක දූතයන් පුදුම ලෙස පැමිණ කතා කර යනවා. தூபம் காட்டும் போது මේ දුක් පූජා උපකරන ஜனங்கள் මොහොතේ என்ன வேண்டுதல் செய்வார்கள்? සෙනඟ කුමද්ද ඉල්ලන්නේ பரிசுத்த ஸ்தலத்திலே අධිශුද්ධ ස්ථානයේ வேண்டுதல் செய்கிற ஆசாரியனுக்கு ඉල්ලන්නව යා ஆண்டவர் පූජකයාට ஏதாவது சொல்லி அனுப்புவார். මාගේ දිනස්ස මොනවාරි කියා ஏதாவது பேசுவார். මොනවාරි කතා இந்த කරනවා. ஆண்டவர் வெளிப்படுவார். මාගේ දිනස්ස සිලින්දර වෙනවා. அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் பேசுவார். ඒ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ அவர் කතා வந்து කරනවා. எங்களோடு பேச வேண்டும். ඔව් පැමිණ අප සමග என்று කතා කරන්නේ. காத்திருப்பார்கள். ඒ ලෙස බලාපොරොත්තු அவர்கள் වෙනවා. ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒ යාත්‍රා කරමින් இவர்களுடைய සිටියා. தூபம் காட்டப் போகிறார். ඇතුලේ දුක් පූජා උපු කළා. அங்கே போகும்போது ඒ ඇතුලේ යනවා මොහොතේ அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் காத்திருக்கிறது. බලාපොරොත්තු නොවුණා දෙයක් තිබුණා ස්ථානේ. ஹalleluya. හalleluya. அங்கே 11 வசனம் 11 වෙනි වචනය. கர்த்தருடைய தூதன் ஒரு பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று එවිට ස්වාමීන් වහන්සේගේ දූතෙක් පූජා ස්ථානයේ දකුණු පැත්තේ සිට அவன் தூபம் காட்டுகிறான். ඔව් පූජා උපු ஒரு කරනවා. தேவதூதன் இறங்குகிறான். ඒක දිනස්සික දූතේ බැස්සෙනවා. பலிபீடத்தின் பக்கத்திலே வலது பக்கத்திலே පූජා ස්ථානයේ දකුණු පැත්තේ බැස්සෙනවා. என்று சொல்லி එකම සෙනෙහි, ஒரு பிரகாசம், එක ආලෝකය, ஒரு வல்லமை, එක බලය, ஒரு மகிமை, එක මහිමය, அந்த இடத்தை மூடும்படியாக ඒ ස්ථානේ වසා ගන්න අපිරිසා දිනස්සික දූතයා බැස්ස சந்திக்க இறங்குகிறான். කාගේ කාවතද பிரமாணத்தின்படி குற்றமற்ற இருக்கிறவனை சந்திக்க ඒ විනිශ්චය අනුව වැරදකින් තොර සිටින මනුස්සය தேவனுக்கு මොනගසනවා. நீதிமானாய் நடக்கிறவனை சந்திக்க දිනස්සික ධර්මිෂ්ඨ අසරණ මනුස්සය මොනගසනවා. தேவ பிள்ளை මාගේ ප්‍රදේශ கடைசி ධර්මයේ காலத்திலே අන්තිම කාලයේදී உண்மையாய் நடக்கிற, අවංක වැසිරෙනවා. வார்த்தைப்படி நடக்கிற, වචන වැසිරෙනවා. குற்றமற்ற நடக்கிற, වැරදකින් තොර நீதிமானாய் සිටිනවා. வாழும்படியாக ධර්මිෂ්ඨව ජීවත් වෙන නිසා அர்ப்பணித்திருக்கிற තමන්ව කැප කරනවා. அநேகரை தேவன் இந்த நாட்களை சந்திக்க போகிறார். බොහෝ දෙනා උන්වහන්සේ මේ කාලෙදි මුණගැසෙන්න යනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவன் சந்திக்க போகிறார். දිනස්ස මුණගැසෙන්න அதுக்கு යනවා. நாம் இந்த காலத்துல ඊට අප මේ කාලය තුළ குற்றமற்றவர்களாய் காத்துக்கொள்ள අපෝ வேண்டும். වැරදකින් තොර ආරක්ෂා நம்மை කරගන්න ඕනේ. நீதியுள்ளவர்களாய் தேவனுக்கு முன் வைக்க අපෝ வேண்டும். ධර්මිෂ්ඨ උන්වහන්සේ ඉදිරියේ තබන්න ඕනේ. உங்களுக்கு வாய்ப்பு வரும் வரைக்கும் காத்திருக்க අපිට வேண்டும். අවස්ථාව වෙනතුරු බලාගෙන ඉන්න அதுக்காக ඕනේ. ஜெபித்துக் கொண்டே இருக்க ඒ வேண்டும். නිසා යාත්‍රා කරගෙන ඉන්න ඕනේ. එවියනේ கடைசி காலத்திலே මේ අන්තිම කාලයේදී நான் என்ன செய்ய சித்தமாய் මා කුමක්ද කරන්න කැමති நான் என்ன සිටින්නේ? செய்ய வேண்டும்? මා කුමක්ද කරන්න ඕනේ? என்னை உம்மை சந்திக்க உம்முடைய சன்னிதானத்திலே உணர எனக்கு உதவி செய்யும். ඔබ මුණගැසෙන ඔබගේ අභියස ඇඟීමට පත්වෙන කරුණාකර මැනව. தேவதூதன் வந்து நிற்கிறார். දිනස්සික දූතයා පැමිණ සිටියා. சகரியா அவனை கண்டு பயப்படுகிறார். සකරියා උදෙස්ස බලමින් බය වුණා. அப்பொழுது சகரியா பார்த்து தேவதூதன் பேசுகிறார். එවිට සකරියා උදෙස්ස බලමින් දිනස්සික දූතයා කතා කරනවා. இந்த வசனத்திலே பேசுகிறார். 13 වෙනි වචනේදී කතා කරනවා. சகரியாவே සකරියා பயப்படாதே, බය නොවන්න. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ඔගේ ඉල්ලීම ඇසුණේයා. ஆமென். ආමේන්. சகரியாவை பார்த்து தேவதூதன் என்ன சொல்கிறார்? සකරියා උදෙස්ස බලමින් දිනස්සික දූතයා මොනවද කිව්වේ? ஜெபம் கேட்கப்பட்டது. ඔබගේ යාත්‍රාව ඇසුණේයා. இன்னைக்கு ஜெபிச்ச ஜெபம் இல்ல. අද කලාව යාත්‍රාව නෙවෙයි. இவனுக்கு இப்ப பிள்ளை கிடைக்கிற நம்பிக்கையே கிடையெல்லாம் போயிருச்சு. මොකට දැන් දරුවෙක් ලැබෙනවා කියන විශ්වාසයක් නැහැ. அதனால தான் ஆண்டவர் பிள்ளை தர வேணாம்னு இவன் சொல்றான். அது எப்படி நடக்குங்கிறான். ඒ නිසා දිනස්ස දරුවෙක් දෙනෙමිලා පාසන මෝවානවා කොහොමද වෙන්නේ කියලා. அது பலனற்று நம்பிக்கை அற்று போன ஒரு கதை. ඒ ශක්තියක් නොමැති වුණාව බලාපොරොත්තුවක් නොවුණාව ஆனா කතාවක්. கர்த்தர் இப்போது சொல்றாரு, ඔබ දිනස්ස දැන් நம்பிக்கை කියනවා இல்லாத බලාපොරොත්තු නොවුණා பலனற்று போன ශක්තියක් නැති මොහොතේ தேவதூதன் அனுப்பி சொல்றாரு, දිනස්ස දූතය යොමු කරමින් පාසනවා. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ඔගේ යාත්‍රාව ඇසුණේයා. நீ எப்பயோ ஒரு நாள் ஜெபிச்ச, කවදා දවසක් යාත්‍රා කළා. ඔය අවුරුදු ගණනක් යාත්‍රා කළා. මට දරුවෙක් දෙන්න. எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. මට දරුවෙක් දෙන්න ස්වාමී. ஆசாரிய சந்ததியார் வளரட்டும் ஆண்டவரே. பூமிக்கு வம்சයක් எனக்கு ඇසවීම பிறகு නිසා. வந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. මාගේ පස්සේ எனக்கு සේවය කරන්න ඕනේ. பிறகு ஆண்டவரே. මට දරුවෙක් දෙන්න பல කියලා. வருஷத்துக்கு ඔව් முதல்ல අවුරුදු ගණනක් உன் பலன் இருக்கிற காலத்துல, ඔබගේ ශක්තිය உனக்கு තිබෙන කාලේ பெற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கிற காலத்துல, ඔබගේ ධර්ම ලබා ගන්න පුළුවන් ධෛර්ය உனக்கு කාලය තුල நம்பிக்கை இருந்த நாள்ல, ඔබ බලාපොරොත්තු நீ වෙන பல දවස්වල வருஷத்துக்கு முதல்ல ඔව් අවුරුදු ගණනක් நீ ප්‍රථම ஜெபிச்ச, ඔබ යහත්නා அன்னைக்கு කළා. ஜெபம் பதில் இல்லாததுனால, යාත්‍රාවට බලපෑම இப்போ சரீரத்திலும் பலன் இல்லை. ඔබගේ ශරීර ශක්තියක් உன் மனைவிக்கும் නැහැ. பலன் இல்லை. ඔබගේ භාර්යාවට இப்போ ශක්තියක් அந்த නැහැ. ஜெபத்தை பத்தி நம்பிக்கை இல்லாம දැන් යාත්‍රාව ගැන බලාපොරොත්තුවක් இப்ப ஜெபிக்கிறதை விட்டுட்ட. දැන් යාත්‍රා කරමින් ஆனாலும் ඒ නමෝ உன் வேண்டுதல் ඔබගේ ඉල්ලීම அன்றைக்கு கேட்கப்பட்டது. එදා ඇසුණේයා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தாமதித்தாலும்
ප්‍රමාද වුණා. அதற்கு காத்திரு. ඊට බලාපොරොත්තු වෙන්න. அவர் அதை தாமதம் பண்ணாமல் நிறைவேற்றுவார். උන්වහන්සේ ප්‍රමාද නොවිස්ත කරන්නේ යා. தேவன் நிறைவேற்றுவார். දෙනාස් ඉෂ්ට කරන්නේ යා. இந்த நாள் ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. ඕ කාලේ යාත්‍රාවට පිළිතුරු එනවා. தேவனுடைய ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. ඕ අයගේ යාත්‍රාවට පිළිතුරු இந்த එනවා. நேரத்திலே கர்த்தர் பேசுகிறார். සවස්පෝද උන්වහන්සේ කතා කරනවා. கேட்கப்பட்டது. ඔබගේ යාත්‍රාව ඇසුනේ යා. இனி வேண்டல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். ඔබගේ ඉල්ලීම ඇසුනේ කියන මොහොතේ அற்புதத்துக்கு ஆரம்பம்தான். ඊළඟ ඩාස්කමට அடுத்து ආරම්භයයි. பதில் கொடுக்க போறார். ඊළඟ පිළිතුරු දෙන්න ஜெபம் යනවා. கேட்கப்பட்டது. යාත්‍රාව ඇසුනේ යා. பதில் வருகிறது. පිළිතුරු එනවා. அதுதான் தீர்க்கதரிசனம். එයා අනාගත ஒரு වාක්‍ය. ஜெபத்துக்கு வர்ற பதில் தான் தீர்க்கதரிசனம். ඔබගේ යාත්‍රාවට එනවා පිළිතුරු තමයි අනාවකී වචනය. வேண்டுதல் கேட்கப்பட்டது. ඔබගේ ඉල්ලීම ඇසුනේ යා. மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். ඔබගේ භාර්යාව එලිසබෙත් පුත්‍රයෙක් බිහි කරන්නේ යා. ஆமென். ආමේන්. உங்க குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுது. ඔබගේ පවුලේ දරුවෙක් ලැබෙන්න යනවා. உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறான். ඔබට දරුවෙක් දෙන්න යනවා. இந்த நாள் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. දීර්ඝ කාල යාත්‍රාවට පිළිතුරක් தேவன் දෙනවා. பதில் கொடுக்க போகிறார். දෙවියන් වාස්ස පිළිතුරු அந்த දෙන්න යනවා. பிள்ளைக்கு யோவான் பேர் வைத்து தேவதூதன் பரலோகத்திலிருந்து பேரை கொண்டு கொடுக்கிறார். ඒ දරුවාට යෝවාන් කියා නම තබන්නේ කියා ස්වර්ගයේ සිට දෙවියන්ගේ දූතයා නම ගෙනත් දුන්නා. பேரை சேர்த்து கொடுத்துட்டார். නාමයක් ගෙනත් දුන්නා. பிள்ளை கிடைக்கும் சொல்லி இருந்தாலும் දරුවෙක් ලැබෙන්න කියන எப்ப මොහොතේ கிடைக்கும் தெரியாது. කවද්ද ලැබෙයි කියලා දන්නේ නැහැ. ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் சொல்லலாம். පිරිමි දරුවෙක් කියන්න சரி, පුළුවන්. அது எப்படியா கிடைக்கட்டும். ඒ කොහොමද ලැබෙන්නේ? இவனுக்கு அப்படி சொன்னா நம்பிக்கை வந்திருக்கானே இவன் தான் பலன் இல்லைங்கிறானே. මොකට කියන මොහොතේ උට ශක්තියක් විශ්වාසයක් என் නම් மனைவி සකස් கிளவி ஆயிட்டா முடியாது. මාගේ භාර්යාව වයසගත වෙලා බෑ. பேர் அவர் சொல்றாரு. உன் எலிசபெத் உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள். එලිසබෙත් වගේ භාර්යාව දරුවෙක් වදන්නේ යා. அந்த குமாரனுக்கு பேரை சொல்லிட்டு போறேன். ඒ දරුවාට නාමයක් මම පවස්තර යන්නේ. යෝවාන්. அவன் பேர் யோவான். ඔහුගේ නම යෝවාන්. யோவான் என்று பெயரிடுவாயா. යෝවාන් කියන නම තබන්න. பரலோகம் சொல்றது. ස්වර්ගයේ පස්සනවා. பரலோகத்தின் பேர் கொடுக்கப்படுகிறது. ස්වර්ගයේ සිට නාමයක් දෙනවා. அவனுக்கு யோவான் என்று பெயர். ඔහු යෝවාන් කියන නම තබන්න. பிள்ளை தருவ ஒரு ஆண் பிள்ளையை தருவேன். ඔහු පිරිමි දරුවෙක් அந்த දෙන්න බෑ. பிள்ளைக்கு பேர் யோவான். ඒ දරුවාගේ නාමය යෝවාන්. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா திருக்குறள் சொல்றாரு. බලන්න දෙනස්සේ කොයි ආකාරයකට பாருங்க. வெளிப்பாடு கொடுக்கிறார். එල්තරාවීමක් දෙනවද කියලා බලන්න. நம்பிக்கை இல்லாதவனுக்கு බලාපොරොත්තු නොවුනා நம்பிக்கை உண்டாக்கும்படி බලාපොරොත්තු ඇති කළ පිස්ස பேரை கொடுத்து නමක් දීලා குமாரன் தான் கட்டாயம் கிடைப்பான் சொல்லி ඔබගේ ඔබට පුත්‍රයෙක් තමයි ලැබෙන්නේ කියලා. யோவான் பேர் வைன்னு ඒත් சொல்லி යෝවාන් කිය නම තමයි කියලා. வெளிப்படுகிறார். දෙනස්සේ දූතයෙක් දරව වෙනවා. ஹalleluya. හalleluya. அது மட்டுமல்ல ඒ පමණක් නෙවෙයි. அந்த பிள்ளையினால ඒ දරුවා නිසා நடக்கிற அற்புதங்கள் සිදුවෙන நடக்கப் போகிற கிரிகள் සිදුවෙත් යන ක්‍රියා ஆச்சரியப்படுமான காரியம் පුදුම දේවල් වෙන්න යනවා. அதைத்தான் 17 அவசரத்தில் சொல்றாரு. ඒ රාත්‍රී වචනේ පාසන්නේ அவனுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் ඕඩ දී තිබෙන ආලේපය எலியாவுக்கு இருந்த ஒரு அபிஷேகம் එලියා තුල තිබෙන ආලේපය எலியாவுக்கு இருந்த பலன் එලියා තුල තිබෙන ශක්තිය எலியாவுக்கு இருந்ததான அந்த காரியம் එලියා තුල තිබෙන කාර්යය எலியா எனக்கு முன் நடந்ததை போல இவனும் நடப்பான். එලියා මාගේ දී ඇසුන ආකාරය මොහොත ඇසුනේ இவன் அநேக ஜனங்களை ඕසේ என் வருகை காயத்தப்படுத்துவான். වාගේ මෙවලිමර සුදානම් அநேகரை ரட்சிப்பை கொண்டு சொல்லுவான். ඕ දිනාට ගැලීමකට පස්සේ அநேகரை என் பக்கம் ඕ திருப்புவான். දිනා මාගේ පැත්තට අරවනවා. இவன் எழுப்பதற்கு வித்திடுகிறவன். ඕ පිබිදීමට බීජ වපුරනවා කෙනා. இந்த லாக்டவுனுக்கு பிறகு මේ ලොක්ඩවුන් වලට පස්සේ ஒண்ணு ඔබ දෙවියන් වහන්සේ மாற்றி එලෙස වෙනස් தேசத்துல කරමින් දේශය තුළ ஒரு மாற்றத்தையும் එක වෙනසක් என்னுடைய கர்த்தருடைய வருகைக்கு விசுவாசி පැමිණීමට ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி විශාල කණ්ඩායමක් ஒரு සූදානම් மனுஷனை அவனை மாற்றும்படி එක මිනිස්සෙක් කරන எலியாவுக்கு ஒரு அபிஷேகத்தையும் එලියා තුළ තිබෙන ආලේපය බලයද கர்த்தருக்கு நடக்கிறவனாக ජොලිත කෙනෙක් ඇටියට ස්වාමීන් වහන්සේ වෙනස් කරන්න යනවා. ඔබ තුළ ඇතික වෙන්න යනවා. ඔබ තුළ බිහි වෙන්න යනවා. ඔබ තුළ සිදු වෙන්න යනවා. ඔබගේ ජීවිතේ වෙනසක් වෙනවා. நான் மாறுறது எப்படி ஆண்டவரே? මා වෙනස් වෙන්නේ කොහොමද எனக்கு ස්වාමී? எப்படி ஆண்டவர் மாற்றம் வரும்? මට කොහොමද වෙනසක් වෙන්නේ? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கர்த்தர் சொல்றாரு. அவர் நம்பி இருக்காரு. நான் உன்னை மாத்துறேன். ඔබට විශ්වාසයක් නැති වෙන්න පුළුවන් ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කර තිබෙනවා. ඔබ මා වෙනස් කරන්න මේ. ஆமென். ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ස්වාමීන් වහන්සේ වෙනස ගේනවා. எழுப்புதலை கொண்டு එක வருவார். පිබිදීමක් ගේනවා. அநேக ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஒரு மனுஷனை உன்னை உருவாக்கி பயன்படுத்த போகிறார். ඕ දිනාව ස්වාමීන් වහන්සේගේ පැමිණීමට සූදානම් කරන මනුස්ස කෙනෙක් බාලේ පතරමින් පාවිච්චි කරන්න යනවා. 14வது வசனம். 14 වෙනි වචනය நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். බලන්න ඔබට පවස්සන්න. ஆசா அந்த பிள்ளை கிடைக்கிறது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ඒ දරුවා ලැබෙන නිසා ඔබට ලැබෙන ආශිර්වාදයන්. ஒன்றாவது காரியம் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். පළවෙනි කාර්යය ඔබට ප්‍රීති සන්තෝෂ ඇති වෙන්නේ යා.
6 காரியம் சொல்றேன் பாருங்க. 3 வசனம். කාරණා 6ක් පවසන වචන තුල බලන්න. முதல் காரியம், පළවෙනි කාරණය உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். ඔබට ප්‍රීති සන්තෝෂ ඇති වෙන්නේ යා. அப்ப நான் இது வரைக்கும் මේ වෙනතුරු நீ எவ்வளவு குற்றமற்றவன வசனப்படி வாழ்ந்திருந்தோம், ඔබ කෙතරම් වැරදිකින් වචන ජීවත් වුණා. எனக்கு முன் நீதிமானாய் நடந்திருந்தோம், ඉදිරියේ ධර්මිෂ්ඨව ඇස්සුණා. ஆசாரிய ஊழியத்துல விடாம இத்தனை பாடுகளை நீ செய்து கொண்டு வந்தது போதும். මේ පූජක සේවය මෙතරම් පීඩා මැද නොව අතරින්නේ නැතුව කරගෙන ආපු නිසා இது வரைக்கும் මෙතෙක් உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறதானே. ඔබට ප්‍රීතිය සතුට ලැබුණේ නැහැ. எத்தனையோ பாடுகள் அவமானப்பட்டு வந்துட்ட. මෙතරම් පීඩාවෙන් පැමිණියා. ஓ பரிசுத்தமா வாழும்போது உனக்கு நெருக்கம் வந்துருச்சு. මෙතරම් සුද්ධවන්තව ජීවත් වෙන මොහොතේ ඔබට තැරපීමක් ඇති වුණා. நீதிமானாய் நடக்கிறனால துன்பங்கள் வருகிறது. ධර්මිෂ්ඨව ඇස්සෙන මොහොතේ දුක ඇති වෙනවා. ஏன்னா இந்த சகரியா ஊழியர் செய்யற காலத்துல මේ සකරියා සේවය කරන කාලේ තුල நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க. බොහෝ පූජකයන් සිටියා. ஆனா எல்லாரும் உண்மையா இருக்கல. බොහෝ දෙනා අවංකව සිටියේ இந்த නැහැ. காலத்துல ஆசாரியர்கள் பலவிதமான மக்கள் இருந்தாங்க. ඒ කාලේදී බොහෝ පූජකයන් සිටියා. ஜெபாலயத்தை கண்ணல் குகையாக்கி வச்சிருந்தாங்க. යාත්නා ගෘහයම සොරුන්ගේ ගුවාව කරනවා. வியாபாரஸ்தலமாக்கி வச்சிருந்தாங்க. ඒ ව්‍යාපාර කරන ස්ථානයක් බවට පත් කළා. பலவிதமான காரியம் செஞ்சிருந்தாங்க. ඕ කාරණාව කර තිබුණා. ஆனா அன்னைக்கு ஊழியர் செஞ்ச எல்லாரையும் பார்க்கிறோம். ඉදා සේවය කළා සියලු දෙනාට වඩා வேதத்துல சகரியா பத்தி விசேஷம் எழுதியிருக்கு. මේ සකරියා ගැන විශිෂ්ටව ලියා තිබෙනවා. அவருடைய தன்மை அப்படி எழுதியிருக்கிறது. ගුණාංගය ගැන ලියා තිබෙනවා. மற்றவங்களாம் சொல்லும்போது අන්මනිස්සන් කියන මොහොතේ கள்ளர் குகையாக்கினீர்கள். සොරුන්ගේ ගුවාවක් කළා. அவர்கள் கள்ளர் குகையாக்கினார்கள். ඔවුන් සොරුන්ගේ ගුවාවක් நீங்கள் කළා. கொள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் ඔවුන් සුදු උණු ගාපු සෝන්ගයක් உங்களுக்கு තිබෙනවා. ஐயோன்னு சொன்னார். ඔබට දුක් වේ කියලා බැස්සුවා. அவரை தேவன் எச்சரிக்கிறார். බොහෝ දිනකට උන්ව සවවාද කළා. சகரியா සකරියා இவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே මොහොත සිදෙනා මැද්දේ வேறு பிரிக்கப்பட்டவனா ඒක වෙනස් වුණා அவருடைய කෙනෙක්. ரகசிய வாழ்க்கையில் තමාගේ රාසික ජීවිතේ සුද්ධකම ආරක්ෂා කරමින් වචනය අනුව වචනය අනුව ඒ අනපනත් අනුව ඒ අනපනත් අනුව නියමයන් අනුව குற்றவாளியா நிற்க கூடாதுன்னு தன்னை காத்துக் கொண்டார். තමා වැරදිකේතර සිරිතෝන කියා තමා ආරක්ෂා அது කරගත්තා. லேசான காரியம் இல்லை. ලේසි කාරණා. அதனால் அவன் நிறைய துக்கத்தை அனுபவித்தான். ලේසි කාරණා දුක අනුභව சந்தோஷத்தை இழந்தான். ඒ ප්‍රීතිය අනිත් කරගත්තා. සැනසීමයි மகிழ்ச்சியில் அவள் කරගත්තා. வாழ்ந்தாள். තමා ප්‍රීතියක තුල ජීවත් වුණා. මගේ දෙනා සදස්සා சகித்துக் கொண்டாள். සියල්ලක්ම දරාගත්තා. ஆண்டுக்கு முன் நடக்கிற மனுஷன் දෙනාස් ඉදිරියේ ස්ථාන ஆண்டுக்கு முன் මනුෂ්‍යයා. நீதிமானாய் දෙනාස් இருக்கிற ඉදිරියේ ධර්මිෂ්ඨ இந்த ஆண்டவரை සිරිතෝනේ பார்த்து குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறார். මගේ දෙනාස් මා බල වැරදිකාරී அப்படி කියන්නේ නැහැ. உத்தமமா வாழ்றதுக்காக එලෙස උතුම්ම ජීවත් වෙන්න சந்தோஷத்தை இழந்தோம். තමාගේ ප්‍රීතිය අයිමි කළා. நிம்மதி இழந்தோம். තමාගේ සැනසීම ஆசீர்வாதத்தை இழந்தோம். තමාගේ ආශිර්වාද අයිමි කළා. வாழ்க்கையில் அநேக நெருக்கப்பட்டோம். තමාගේ ජීවිතේ බොහෝ තෙරපුණා. இந்த உலகத்தில் அப்படித்தான். ලෝකයේම තමා பாவம் செய்யறதுக்கு நல்ல இடம் கொடுப்பாங்க. පාපේ කරන්නට ඉඩ දෙනවා. ஆனா பரிசுத்தமா நீதிமான வாழ நினைச்சு அவனை போட்டு நெருக்குவாங்க. ඔබ ශුද්ධවන්තව ජීවිතේ කැමති වෙනවා නම් ඔබ තෙරපනවා. அந்த நெருக்கம் சந்தோஷத்தை இல்லாமக்கி. ඒ තෙරපීම ඔබගේ ප්‍රීතිය නැති ஒரு කරනවා. மன மகிழ்ச்சி இல்லாமக்கும். ඔබගේ සිතේ ප්‍රීතිය නැති நீ කරනවා. நல்லது செய்தவனே உன்னை விரோதமா ඔබ பேசுவான். යහපත කරන්නේ කාටද? ඔව්ම ඔබට විරුද්ධව நீ කතා கடவுளுக்கு කරනවා. பயந்து உதவி செய்றவனே உன்னை குற்றப்படுத்துவான். දෙනාසර බය වෙලා උදව් කරන මනුස්සයව වර්ධනපත් කරනවා. சகரியா அப்படித்தான் வாழ்ந்தான். සකරියා ලෙසම ජීවත් වුණා. அந்த நேரத்தை ஆண்டவர் சொல்றார். ඒ මොහොතුන් වාස්ස පාසනවා. அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. බයනවන ඔබගේ ආත්ම වැස්සුනේයා. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ඔබගේ ආත්ම වැස්සුනේයා. குமாரனை பெறுவார். ඔබ පුත්‍රයෙක් බිහි කරන්නේයා. அப்படி சொல்லிட்டு එලෙස පාසමින් இந்த குமாரனுக்கு இந்த பேரிடு சொல்லிட்டு ඒ පුත්‍රයාට මේ නාමය තබන්න ගියා. 14 වසන சொல்றாரு. ධාතුවේ වචන පාසනවා. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ඔබට ප්‍රීති සන්තෝෂ ඇති වෙන්නේයා. இதுவரைக்கும் பெறாத சந்தோஷம், මෙතෙක් නොවුනව ප්‍රීතිය இதுவரைக்கும் காணாத ஒரு மகிழ்ச்சி உனக்கு මෙතෙක් தரப்பா. නොවුනව සතුටක් ඔබට දෙන්න යනවා. இனி வரப்போகிற நாட்களே, ඉදිරියට இந்த කාලේ கடைசி காலத்திலே, யாக்கோபு காலේ, என் அன்பு பிள்ளைகளே, මාගේ පිළ දිනස් தேவன் කරන්නේ சொல்கிறார், දිනස් පාසනවා. கர்த்தருக்காக உண்மையா இருக்கிற உங்களுக்கு දිනස් රවම් කොයින ඔබට சந்தோஷத்தையும் සතුටද மகிழ்ச்சியையும் ප්‍රීතියද தேவனின் வருநாட்களை கொண்டு வர போகிறார். දෙවියන් වහන්සේ නව කාලේ ගෙන දෙන්න යනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. ඒ ඔබට පමණක් உங்க නෙවෙයි. பிள்ளை பிறக்கனால உங்களுக்கு கிடைக்கும். ඒ දරුවා ලැබෙන්නේ සබට ලැබෙනවා. அந்த வசனத்துல இரண்டாவது பகுதி ඒ சொல்லுகிறது. වචන දෙවෙනි කොටස පාසනවා. அவன் பிறப்பதின் நிமித்தம் ඔව් බීවෙන නිසා அநேகர் சந்தோஷப்படுவார். ඕ දෙනා සන්තෝෂයටපත් වෙනවා. உனக்கு மட்டும் இல்லப்பா, ඔබට පමණක් නෙවෙයි. சமுதாயத்தில் நிறைய பேர் சந்தோஷப்பட මේ போறாங்க. සමාජ බොහෝ දෙනා සතුටු වෙනවා. அநேகருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக போகுது. බොහෝ දෙනාට සතුටක් ඇති இனிமேல் වෙනවා. கர்த்தருடைய ஊழியத்தில் அநேகர் சந்தோஷமாய் இந்த ஆண்டவரை தேடி வரக்கூடிய கிருபைகளை கொடுக்க මේ போகிறார். ඉදිරියේ සේවය තුළ උන්වහන්සේ සොයාගෙන යන්න පුළුවන් බොහෝ සතුටක් සෙනඟට උන්වහන්සේ ඇති කරන්න යනවා. அநேகர் கர்த்தருடைய நாமத்தால் බොහෝ சந்தோஷப்படுவார். දෙනා දෙනාස්ගේ නාමයෙන් ප්‍රීති වෙන්නේයා. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබ තුළ මහත් දෙයක් කරනවා. அந்த யோவான் நீயா மாறினா. ඒ යෝවාන් ඔබ බවට පත් உன்னை වෙනවා. ஒப்புக் கொடுத்தார். අවංක බාර உன்னை කරනවා. கர்த்தர் அழைக்கும் போது ඔබ ස්වාමීන් වහන්සේ කැඳවන මොහොතේ உன்னை கொண்டு පැමිණෙනවා. பெரிய காரியம் செய்வார். ඔබ තබාගෙන මහත්
මහත්යක් කරනවා. தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, ඔබගේ දෙමාපියන්ට පමණක් නෙවෙයි. விசுவாசிக்கு மட்டுமல்ல, ඔබට සභාවට පමණක් இயேசுவில் නෙවෙයි. இருக்கிற பட்டணத்தாருக்கு சந்தோஷமாய் மாற்றி ඔබගේ වටේ සිටිනා ඒ නුවරේ මනුස්සයන්ට ප්‍රීතියක් ඇති කරනවා. ஆமென். ආමේන්. அடுத்த 15வது வசனம். ඊළඟ 15 වෙනි වචනය. முதல் வசனத்துல 14 வசனத்துல ரெண்டு காரியம் சொல்லுகிறார். 14 වෙනි වචනේදී කාරණා දෙකක් පවසනවා. உனக்கு சந்தோஷம், ඔබට සන්තෝෂයද? வெளியில இருக்கிற அநேகருக்கு சந்தோஷம். බොහෝ දිනාට සන්තෝෂය පිටත සිටිනවා. முதல் காரியம், තුන්වෙනි කාරණය. அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாய் இருப்பான். ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ මහත් කෙනෙක් වෙන්නේ යා. அவன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, ඔව් ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි වෙනවා. தேசத்துல பேசப்படுகிற, දේශය තුල කතාවට ලක් பட்டணத்துல වුණා. உயர்த்தப்படுகிற, නුවරවල ඔසවනවා. அபிஷேகத்தினாலும் ස්වාමීන් වහන්සේ ආලේපේ බලයෙන් ஆச்சரியமாய் උදම பயன்படுத்தப்படுவதினால் ලෙස පාවිච්චි වෙනවා. அநேகருக்கு மத்தியிலே ඔව් බෝධනාගේ என்னாலே දිනේ பெரியவனாய் உயர்த்தப்படுவான். මා විසින් මහත් කෙනෙක් ඔසවන්නේ යා. அவனை பெரியவனாக்குவேன், ඔව් මහත් කෙනෙක් කරන්නේ அவனை යා. உயர்த்துவேன், ඔව් ඔසවන්නේ அவனை යා. கனப்படுத்துவேன். ඔව් ගෞරව කරන්නේ යා. அவன் எனக்கு உன் பெரியவனாய் இருப்பான். ඔව් මාගේ ඉදිරියේ මහත් කෙනෙක් වෙනවා. கர்த்தர் அவனை பெரியவனாக்குவார். ස්වාමීන් වහන්සේ ඔබ මහත් කෙනෙක් කරනවා. ஆமென். ආමේන්. உங்களை தலைநிமிர பண்ணுவார். ඔබගේ සවස්වාට සලස්වනවා. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டாந்தனியான பலனை கொண்டு ඔබගේ வருவார். ලැජ්ජාවට සරල පරිදි උන්වහන්සේ දෙගුණයකින් බලයක් දෙනවා. இதை முதல்ல சொன்னேன் நான் ஒரு එයත් காரியம். මා කාරණා කිව්වේ. இப்ப ஜெபிக்கிறதுனால அல்ல, දැන් යාත්නා කරන නිසා නෙවෙයි. நம்ம வழிய ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து අප ගැලවිට පත්ව කාලේ என்னைக்கு ஊழியத்தை எங்க கையில கொடுத்தா තාවද්ද සේවය අපිට හස්තේ දුන්නේ. එදා සිට எப்படி செஞ்சுக்கிட்டு வரணும் பார்த்துக்கிட்டே කොහොමද இருக்கிறோம். කරගෙන ඉන්නේ කියලා උන්වහන්සේ බලාගෙන වෙනවා. தேவனுக்கு முன்னே எப்படி இருக்கிறோம். දිනස් කිදිරේ කොබද ඉන්නේ. இப்ப நிக்கிற கடைசி காலம். දැන් සිටින අන්තිම කාලේ இப்ப நாங்க பார்த்தா ரட்சிப்படைவாங்களா தெரியல. අප දෙස් බලන මොහොතේ දැන් ගැලවිට පත් தேசத்துல சூழ்நிலை වෙයිද? மாறுமா தெரியல. දේශේ වාතාවරණය වෙනස් වෙන්නේ நம்பிக்கை නැහැ. இல்லாத நேரத்தில் බලාපොරොත්තු නැති මොහොතක கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கும்படியாக ස්වාමීන් විශ්වාසයක් ඇති කරන அநேகர் නිසා சந்தோஷப்படுவார். බොහෝ දෙනා ප්‍රීති වෙන්නේ. நான் தேசத்திலே பெரியவனாக்குவேன். මා දේශේ මහත් කෙනෙක් කරන්නේ මේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. பெரியவனாக்குவேன் என்று சொல்லுகிறார். මහත් කෙනෙක් කරනවා කියලා පවසනවා. நாலாவது காரியம், හතරවෙනි කාරණය. திராட்சரசமும் மதுபானமும் குடியான். විදිඋස්සද මත්පැන්ද බොන්නේ නැත. அப்படி நாம் இனி பாவம் செய்ய மாட்டோம். ඔව් මේකේ පාපේ කරන්නේ නැහැ. போதை வஸ்துகளுக்கு, போதைகளுக்கு, பாவங்களுக்கு, அடிமைகளுக்கு, இச்சைகளுக்கு, உலக ஆசைகளுக்கு, உலக சிநேகங்களுக்கெல்லாம் போக மாட்டான். ඔව් මත්පැන් වලටද ලෝකේ වාල්කමටද ලෝකේ කාරණේ ලෝකේ ප්‍රේමයට යොමු වෙන්නේ නැහැ. தன் சந்தோஷத்தை விட, තමාගේ ප්‍රීතියට වඩා தன் ஆசைகளை விட, තමාගේ ආශාවට தன் වඩා விருப்பத்தை விட, තමාගේ කැමැත්තට தன்னுடைய වඩා ஏக்கத்தை விட තමාගේ පිපාසයට වඩා எனக்காகவே அவன் வாழுவான். මා උදෙසම ජීවත් எனக்காகவே වෙනවා. வாழுவான். මා උදෙසම ජීවත් அந்த වෙනවා. யெகோவா தான். ඒ යවන්තම அவன் காட்டு தேனை வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டு ඔව් පළඟිට මිහිපෙනද කාලා அவன் அங்கே ஒரு தோளுடைய உடுத்திக் கொண்டு வனாந்திரத்தில் அவன் வாழ்ந்தான். ඔව් අන්වස්ත්‍රයේ පැළඳගෙන වනාන්තරේ ජීවත් වුණා. ஹalleluya. ஹalleluya. ஏன் அவனுக்கு அழகா வாழ்ந்திருக்கலாம். ඒ යෝට ලස්සනට ජීවත් වෙනවා. அவனோடு இருந்திருக்கலாம். ඔව් දෙමාපියන් සමග ඉඳ அவன் තිබුණා. சந்தோஷமா இருந்திருக்கலாம். ඔව් ප්‍රීතිව සිටින්න அவன் තිබුණා. ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் ඔව් செஞ்சிருக்கலாம். දේවස්ථානයේ පූජක සේවය කරන්න அவன் තිබුණා. ஆசாரிய ஊழியத்தை விட පූජක සේවයට වඩා மேலான ஒரு ஊழியத்தை ඉහළ සේවය வனாந்திரத்திலே வைத்து වනාන්තරයේ කරන්නේ தேவன் கற்றுக் கொடுத்து தேவன் சுகமா அநேக தீர்க்கதரிசிகளை வைத்து ஓ, அனாதை அவனுக்கு பக்தர்கள் கற்றுக் கொடுத்து ஓ, நுகர்வு அவனை ஒரு பலசாலியாய், ஓ, சக்திமன் பராக்கிரமசாலியாய், ஓ, பராக்கிரமசாலி வனாந்திரத்திலே வைத்து வனாந்திர தபால் தேவன் உருவாக்கி விநாச சத்தியத்தை தேவையான நேரத்திலே අවශ්‍ය වෙන වෙලාවෙදී அனுப்பி නුවරවලට நாமங்களை அனுப்பி වනාන්තරයට අනුපි ராஜாக்களுக்கு முன் அனுப்பி රජවරුන් දිහා தேவன் சத்தியத்தை பேச வைத்தார். දෙවියන් වහන්සේ තමන්ගේ සත්‍යතාවය කතා කරන්න සැලසුවා. ஒரு நாள் வரும் එක් දවසක් එනවා உன்னையும் ඔබව ஒளித்து ஒளித்து வளர்த்து கொண்டு வருகிறார். සංගවල ඇතිදිලි කරනවා. மறைத்து மறைத்து உருவாக்கி கொண்டு வருகிறார். ඔබව සංගවල ඇතිදිලි කරනවා. பாவத்தை பிரித்து வைத்திருக்கிறார். පාපයෙන් වෙන් කර තබා உலக තිබෙනවා. சந்தோஷம் அனுபவிக்க விடாமல் வைத்திருக்கிறார். ලෝකේ ප්‍රීති අනුභව නොකර තබා තිබෙනවා. உலக சிநேகத்தை விட்டு பிரித்து வைத்திருக்கிறார். ලෝකේ ප්‍රේමවන්තකම ඔබ වෙන් කර තබා තිබෙනවා. இன்னும் கொஞ்ச நாள் තව ටික කාලයක් இந்த காலங்கள் තව මේ කාලේ சமீபமாய் வந்து விட்டது. සමීප වෙලා තිබෙනවා. உன்னை வெளியே கொண்டு போகிறேன். ඔබ පිටත ගේන්න உன்னை வெளியே கொண்டு வந்து ඔබ පිටත அநேகருக்கு ඕදනාට நான் உன்னோடு இருக்கிறதை வெளிப்படுத்த போகிறேன். මාවස්සවගින්නව දෙලිදරව් කරන්න යන්නේ මේ. ஆமென். ஆமென். அவன் பாவம் செய்யாமல் வேறு ඔබ பிரிக்கப்பட்டிருப்பான். පාපේ නොකර වෙන් වෙලා සිටිනේයා. அந்த அடுத்த ஐந்தாவது காரியம், පස්වෙනි කාරණය தன் தாயின் வயிற்றில் இருந்த போதே තමාගේ මවගේ ගර්භාෂ සිටි කල பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். සුදාත්මෙන් පිරුම් ලබා සිටියා. ஆமென். ආමේන්. எனக்கு கொடுக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும். ඔබට ලැබෙනව දරුවා සුදාත්මෙන් පිරී තිබේවි. வரும் நாட்களிலே ඉදිරියව කාලෙදී கர்த்தர் உங்களை ස්වාමීන් වහන්සේ பரிசுத்த ஆவியினால், සුදාත්මෙන් வல்லமையினாலே බලයෙන්ද நிரப்பி வைத்திருப்பார். පුරවා තබන්නේ. பலத்தொரு அபிஷேகம் பலத்த இந்த கடைசி காலத்திலே அந்திம காலத்திலே தேவனால் நிரப்பப்படும்படியாக விலாசத்திலே பிறந்த அக்கினியாக இன்னும் அபிஷேகத்தின் வல்லமையினால் ஆட்கொள்ள பண்ணுவார். ආලේපේ බලයක් ඔබ
මැඩ පවත්වන්නේය. நீங்க நினைக்காதீங்க இதுக்கு பிறகு பிள்ளை கிடைச்சு அப்படி ஒரு ஊழியர் செய்வான்னு சொல்லி ඔබ நினைக்காதீங்க. සිතන්න එපා මින් පස්සේ දරුවෙක් ලැබිලා ඊට පස්සේ සේවය කරයි කියලා සිතන්න එපා. அவளுக்கான எங்களுக்கு இருக்குன்னு நினைக்க முடியாது. තරම් කාලයක් තිබෙයි කියලා අප සිතන්න බෑ. அதுக்கான நமக்கு ஊழியர் செய்ய கிடைக்காது. තරම් කාලයක් අපිට සේවය කරන්න ලැබෙන්නේ නැහැ. நம்ம காலத்துல நிறைவேற்றி முடிக்க போறார். ස්වාමීන් වහන්සේගේ පැමිණීම අපගේ කාලය ඉෂ්ට කරන්න உன்னை යනවා. மாற்ற போறாருப்பா. ඔබ වෙනස් කරන්න நீ යනවා. தான் மனுஷன். ඔබයි මනුස්සයා. உன்னைத்தான் பாவிக்க போறார். ඔබයි පාවිච්චි කරන්න உன்னைத்தான் යන්නේ. எலியாவின் அபிஷேகம் ඔබ තුළ கொடுக்கிறார். එලියාගේ ආලය පෙරෙනවා. உன்னைத்தான் பலசாலியா ඔබයි மாற்றுவார். ශක්තිමත් කෙනෙක් කරන්න நீ தான் යන්නේ. இதை செய்ய போறார். ඔබයි මේ දේ කරන්න යන්නේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. உன்னை பற்றி தான் தேவன் ඔබගේ பேசுகிறார். නම් වාස්ත කතා කරන්නේ. உன்னை அழைத்துக் கொண்ட வழியிலே நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கலாம். ඔබ කැඳවාගෙන ආව මාර්ගය තුළ පීඩාව තෙරපින් තිබන්න පුළුවන්. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். සදාත්‍රි වාසය පුරවන්නේය. ஆறாவது காரியம் 6 වෙනි කාරණය 16 வசனம். 16 වෙනි වචනය. அவன் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அநேகரை ඔව් ඊශ්‍රේල් වංශයේ බෝධනාව அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். ඔවුන්ගේ දෙව් ස්වාමින් වහන්සේ වෙත අරවන්නේය. அநேகரை බෝධනාව என் ஆண்டவரிடத்துக்கு திருப்புவான். මගේ දෙවියන් වහන්සේ වෙත අරවන්නේය. அவனுடைய சந்ததிகளை ඔව් වංශය அவனுடைய பூர்வீக குடிகளை ඔහුගේ ආරම්භ පරම්පරාව ඔහුගේ ආරම්භ පරම්පරාව அநேகரை கர்த்தரிடம் திருப்புகிறவனாக බෝධනාව දෙනාස් වෙත ලං කරන්නව කෙනෙක් நம்ம වෙනවා. தேசத்தில் அநேகரை திருப்பதை போல අපගේ දේශීය බෝධන අරවන්නව நம்முடைய වගේ சொந்தங்களுக்கு முன்பதாக ඥාතියන් ඉදිරියේ அநேகரை மீட்டுக் கொள்ளும்படி බෝධනා මුදවන්ට நாம் அவர்களுக்கு வல்லமையான ஊழியத்தை செய்ய வேண்டும். ඔවුන්ටත් බලගතු සේවයක් කරන්න ඕනේ. உங்களை ஆசீர்வதிப்பார். ඔබවත් ආශිර්වාද அந்த කරනවා. ஊழியத்தை செய்ய ඒ සේවය කරන්න. இந்த சகரியாவுக்கு ஒரு மகனை கொடுத்து உருவாக்குவேன் என்று சொன்னார். මේ සකරයාට දරුවෙක් දීලා ඇතිදෙඩි කරන්න මේ කියලා පැවසුවා. பிற்காலத்திலே පසු කාලේදී சகரியாவுக்கு தேவன் சொன்னதைப் போலவே සකරයාට වාස පැවසු ஒரு ආකාරයෙන් குமாரனை එක கொடுத்தார். පුත්‍රයෙක් බිහි වුණේයා. அவனுக்கு யோவான் என்று ඔහුට பெயரிட்டார். යොහන් කියා නම තැබුවා. அவன் எழும்பி வல்லமையான ஊழியத்தை ඔහු செய்தார். නැගිට බලගතු සේවයක් කළා. ஹalleluya. ஹalleluya. அதே போல இன்றைக்கும் ඒ වගේ අද அதற்காக ස්වාමීන් වහන්සේ உங்களுக்கு දෙසා கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ඔබට දෙන ආශිර්වාදයන් இந்த நாள் ஜெபத்துக்கு கொடுக்கிற பதிலிலே දීර්ඝ කාල යාත්‍රාවට දෙන පිළිතුරේ வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் දෙන සෑම ආශිර්වාදයන් கர்த்தருக்கு மகிமை வர செயல்படுத்துங்க. ස්වාමීන් වහන්සේට බයිම ඇති වෙන්න ක්‍රියාවට පත් ආත්මික වරම් වෙන්න පුළුවන්. ආත්මික ආලේපයක් වෙන්න පුළුවන්. තලන්තයන් වෙන්න පුළුවන්. கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தையும் දෙන මොන ආශිර්වාදයන් கர்த்தருக்கு மகிமை உண்டாக நீங்கள் செயல்படுத்தினால் ஒரு பெரிய அறுவடையை தேசத்திலே சந்திக்க முடியும். දෙවියන් වහන්සේට මහිම ඇති වෙන්න ඔබ පාවිච්චි කරා නම් විශාල නෙළයා ගැනීමක් දේශය තුළ කරන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. அதே போல ඒ වගේම குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு දරු සම්පත් නැති நீண்ட අයට நாள் ஜெபத்துக்கு உனக்கு பதில் கொடுக்கும். බොහෝ කාල යාත්‍රාවට අද පිළිතුරු දෙන්න යනවා. ஆமென். ආමේන්. හalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறது ආත්මික ජීවිතේ මැලිකවට පත්වලා සිටින කාලේ உன்னை மாற்றுவார். ඔබ වෙනස් කරනවා. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ඔබ දිසාව යාත්‍රා කරන්නට යනවා. ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுப்போம். දෙනාස් ගැස්තර ඔබ බාහිර நோயின் கடங்களை கரங்களை வைத்து රෝග තිබෙන ස්ථාන වලට අත තබා ගන්න. எல்லாரையும் தாழ்த்தி සිතන ඔබ යටහත් කරන්න. ஆண்டவரே என்னுடைய நோயை மாற்று. දෙවියන් අපගේ රෝගය වෙනස් කරන්න. கர்ப்பப்பையிலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ගර්භාෂය තුළ ඔබගේ අස්ත තබා ගන්න. குமாரனை நீ தந்தா මාට පුත්‍රයෙක් ඔබ ආස දුන්නා නම් யோவான் என்று பெயரிடுகிறேன் ஆண்டவரே. ඔබට යෝවාන් කියන නම තබා ගන්න. உமக்காக நான் வளர்க்கிறேன் ஆண்டவரே. ඔබ උදෙසා මෛත්‍රී කරන්න. உமக்காக சிறு பிராணிகள் பரிசுத்த ஆவியினால் ඔබ நிரப்பப்பட்டிருக்கிறேன். උදෙසා කුඩා කාලේ සිට සුදාත්මෙන් පුරවන පිණිස පියාණන්. பாலகர் ஊழியமாய் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னீங்களே, நீங்க எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை கூட அவங்க நாம மகிமை அடைய பார்க்க செய்வாங்க. ලදරුවන් තුළ ඔබ ගාස්ගේ නාමය මහිමයට පත් කරන්න කිව්වා. ඔබ ආස පැසුවා. ඔබ ආස දරුවෙක් දීලා ඒ තුලින් මහිමයට පත් වෙනවා. ඒ දකින්න කරුණා කර වෙනවා. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். දැන් යාත්‍රා කරන්න යනවා. ஆண்டவர் வல்லமையான காரியம் செய்வார். දෙනාස්සේ පාලගුද්ධයක් කරන්න යනවා. தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. අනාවේ කියා නිෂ්ඨ වෙනව කාලේ இந்த ලැබිලා. காலத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். ඕ කාලේට යාත්‍රාවට උන්වහන්සේ පිළිතුරු இந்த දෙන්න நாள் යනවා. ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ඕ போகிறார். කාලේ යාත්‍රාවට උන්වහන්සේ පිළිතුරු දෙන්න நீ යනවා. நடந்து வந்த பலியிலே පසු කලාව මාර්ගයේ உங்களுடைய நியாயப்பிரமாணம் கட்டளை மீறி நடந்த மன்னிப்பு கேட்டுக்கொள். දෙනාස්ගේ විනිශ්චය අනපනක් වල ඉක්මවා ක්‍රියා කරන සමාව වයිදින්න. ஆண்டவராய் நடக்காத இடங்களில் மன்னிப்பு கேள்வி. දෙවියන් වහන්සේගේ උතුම් ඇසුරු නොවන ස්ථානවල සමාව වයිදින්න. ஜனத்தை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ඔබ තුලින් බොහෝ සෙනග ගලවන්න උන්වහන්සේගේ පැමිණීම උත්සාහ සූදානම් කරනවා. கூட்டத்தை கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்த උතුම් வேண்டியிருக்கிறது. වූ කණ්ඩායමක් උන්වහන්සේගේ පැමිණීමට සූදානම් කරන්න අවශ්‍යයි. வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். පැමිණීමට කණ්ඩායමක් සූදානම් කරන්න ඕනේ. உனக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். ඔබ දිසා ජීවත් වෙන කාලය ඇති. உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன். ඔබට ප්‍රීතිය දුන්නේ நீ மகிழ்ச்சியாக இருந்தாய். ඔබ ප්‍රීතිමත් සිටියා. இப்ப நீ எனக்காக ஊழியம் செய். දැන් මා උදෙසා සේවයක් කරන්න வாழ்த்துவோமா. ඔය අදහත් කරමු. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர், අද සුද්ධ උදවියනේ. வல்லமை நிறைந்த தகப்பனே, බලගත් පියාණනේ. யாரெல்லாம் இந்த நேரத்திலே කවුරුද මේ මොහොතේ தங்களை தாழ்த்தி තමන් යටහත් කරමින් உம்முடைய சன்னிதானத்தில்
யாருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் ඔබගේ ආදේශ බාර කරනවද குற்றங்களையும் තමන්ගේ වැරද්ද ஒவ்வொரு மீறுதல்களையும் එක එක ඉක්මවීම அலட்சியங்களையும் පාපය අලසකම தேவன் மன்னித்து විනාශ සමාව දෙමින් යන්නේ எந்த இடத்துல கரங்களை வைத்து මොන ස්ථල தன்னுடைய අසතවාද வியாதி சுகமடைய තමාගේ රෝගේ தன்னுடைய සුවය வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் තමාගේ ජීවිත වෙනසක් පිණිස பெரும்படி විනාශ ලබා ගන්න இந்த நாள் ஜெபத்துக்கு பதில் தாருமே என்று சொல்லி கெஞ்சுகிறார்களோ දීර්ඝ කාල යාත්‍රාවට පිළිතුරක් දෙන්නේ කියලා කතා කරනවා அனுப்பி பேசினதை போல විනාශක දූතයව කතා කරනවා දැනු තාත්තන මාසේ ඔබගේ අඬ தூதனுடைய சத்தம் විනාශක දූතයන්ගේ අඬ அவருடைய செவிகளிலே கேட்பது ඔබගේ කන්වට ඇසෙන මිනිස கேட்கப்பட்டது ඔබගේ ඉල්ලීම ඇසුනේ கேட்கப்பட்டது ඔබගේ ඉල්ලීම ඇසුනේ கேட்ட பதிலை கொடுத்து ඔබ ඉදිරියට පිළිතුරක් දීලා ඔබ ස්පර්ශ කරමින් வைத்திருக்க எல்லா இடத்திலையும் අත තබා වෙන සාමිස්තරවල ආස්තම සුදු වේවා සුභය ඇති වේවා විනාශ ඇති වේවා ශක්තිය ඇති වේවා அப்பையிலே குழந்தை உருவாக்கப்படுவதாக ගර්භාෂය තුළ ධර්ම වී වේවා බාධා ඉවත් වේවා அப்பை வாசல் திறக்கப்படுவதாக ගර්භාෂය දොරටු විවෘත වේවා විනාශ ආස්තම කලමැලව සුභය ඇති වේවා அதே போல ஆண்டவரே වගේම ස්වාමීනි ஊழியத்தை ඔය செய்ய සේවය කරන්න புதிய பலத்தோடு, නව බලයෙන් புதிய அபிஷேகம், නව ආලේපේ உமக்கு முன்பதாக ඔබගේ ඉදිරියේ உண்மையாக, අවංකව பக்தியாக, භක්තිවන්තව வைராக்கியமாக, ගුණිතවත්ව அநேகரை ஆண்டவரே, බෝධනාව ස්වාමීනි முன்பதாக ඔබගේ ඉදිරියේ ஆயத்தப்படுத்தி வைக்க, සූදානම් කරන්න வருகையிலே அவர்கள் காணப்பட, ඔබගේ පැමිණීම දකින පිණිස ஆத்துமங்கள் අර්පණය செய்ய, ඕ ආත්ම නෙලා ගන්න அபிஷேகத்தை கொடுத்து, ඔබගේ ආලේපේ දීලා ஒவ்வொரு ஊழியர் செய்யும்படி, එක්කෙනෙක් සේවය කරන්න சாட்சிகளாய் வாழும்படி, සාක්ෂිමත්ව ජීවත් වෙන්න පවුලක්සේ சத்தியத்துக்கு சாட்சிகளாய் நிற்க உதவி செய்ய. සත්‍යතාවට සාක්ෂිමත් වෙන්න කරුණා කළමන சகரியாவின் குடும்பத்தை போல, සකරියාගේ පවුල් எல்லா ජීවිතාවල பட்டணத்திலே, සියලු නුවර තුළ எல்லா கிராமத்திலே, සියලු පළාත් තුළ எல்லா இடத்திலே, සියලු ස්ථානවල சாட்சியாய் இருக்கிற සාක්ෂිමත්ව සිටින්න அபிஷேகம், ආලේප කළමනව அபிஷேகம், ආලේප කළමනව அபிஷேகம், ආලේප කළමනව குற்றமற்றவர்களாய் நிற்கட்டும். වරදකින් දුර සිට ගන්න අපේ நீதியுள்ளவர்களாய் நிற்கட்டும்பா. ව්‍යානි ධර්මිෂ්ඨව සිට ගන්න ஆசீர்வதிங்க. කරුණා කරන්න நம்முடைய வாய்ப்பு வரும் வரைக்கும் காத்திருக்கும். සමාජ අවස්ථාව වෙනතුරු බලාපොරොත්තු වෙන කතා சகரியா කරනවා வாய்ப்பு வரும் வரைக்கும் காத்திருந்தான். සකරියා තමාගේ බලාපොරොත්තු අවස්ථාව වෙනතුරු බලාපොරොත්තු அவர்களுக்கு அந்த ஊழியம் கிடைக்கும் நாள் வரும் வரைக்கும் காத்திருக்க தகப்பனே இன்னும் காத்திருக்க உதவி செய்யும். තම තමාගේ කාලයට සේවය ලැබෙන්නව ඒ වෙලාව වෙනකම් බලාපොරොත්තු වෙන කරුණා කළමනව அதற்கும் நாளிலே வைராக்கியமாய் இருந்து ஊழியம் செய்ய உதவி செய்யும். දෙන්නව කාලෙද ජොලිතමත්ව නැගිට සේවය කරන්න කරුණා කළමනව எல்லாருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்று. සේදනාගේ දුක ප්‍රීතියට අරවන්න පියාණන් சகரியா பார்த்து சொன்னீங்க. එදා සකරියා දිස්ස බලා පැසුවා சந்தோஷம் ඔබට ප්‍රීතිය மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்க. ඔබට සතුටද ඇති වෙන එක පැසුවා பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. අද මාගේ දරුවන්ට සතුට ප්‍රීතිය ඇති நீ வரும் කරගන්න நாட்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். මේක ඉදිරියෙන් නව කාලය තුළ ප්‍රීතිය අනුභව කරන පිණිස துக்கத்தை மாற்றினார். ස්වාමීන් වහන්සේ මගේ දුක ඉවත් කළා வேதனையை மாற்றினார். මගේ වේදනාව ඉවත් කළා நீண்ட காலம் அந்த அவமானத்தை நீக்கினார். ඕ කාලේ නින්දාව ඉවත් කළා ஏளன பேச்சை எடுத்து போட செய்தார். නින්දා වචනේ අරන් දැමුවා உன்னுடைய கண்ணீரை துடைத்தார். මාගේ කඳුල පිස දැමුවා சொல்லும்படி එලෙස කියන පිණිස சகரியா கொடுத்த மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. ඒ සකරියාට දුන්නවම சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ඒ සතුට දෙන්න அற்புதம் செய்யுங்கப்பா. ඒ පුදුම දේ කරන්න ஒவ்வொரு துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். එක එක්කෙනාගේ දුක ප්‍රීතියට ඇරේවා எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் සියලු පවුල් ජීවිතවල தேவனை தேடுகிற பக்தி உள்ளவர்கள் பெருகட்டும். දෙනාස සේන භක්තිවන්තයන් බෝ වේවා எல்லாரும் கருத்தில் ஒப்புக்கொள்ளும். සියලුමගේ අස්තර බාර කරමි காலங்கள் நேரங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ඉදිරියෙන් නව කාලේ වෙලා ආශිර්වාද කරන පිණිස இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. අප යටාත්මත්වයට යාත්‍රා කරන්න මේ ජීවමාන උදවියා ආමේන් என் ආත්මාவை කර්තර මගේ යේසුස් ආත්ම ස්වාමීන් ප්‍රශංසා කරනවා මුළුමනින් පරිශුද්ධ නාමයේ ස්තුති. මගේ මුළු මාදවතුන් වහන්සේ සුදනාපේ ප්‍රශංසා කරනවා ආත්මාවේ කර්තර යේසුස් මගේ ආත්ම ස්වාමීන් ප්‍රශංසා කරනවා ආශිර්වාද සබලවමාරේ. උන්වහන්සේ කළා සියලු උපකාරයන් සිහියෙන් ஆமென். තුරුනවා ආමේන් நல்லவர். ස්වාමීන් වහන්සේ අප நாளை மாலை காலை ஜெபங்களை கலந்து கொள்ளுங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. උදෑසන යහත්නාව සවස් යාත්නාවට සහභාගී වෙන්න ස්වාමීන් වහන්සේ බෝ ආශිර්වාද කරાવી இயேசுவே ஆண்டவர் இயேசுவே